அத்தியாயம் 73. அனைவரும் கோவிலுக்கு புறப்பட தயாராகி பெரிய கார் ஒன்றில் குடும்பமாக பயணம் மேற்கொண்ட சமயம் அது. பாதி தூரம் சென்றாயிற்று. திடீரென ஆறுக்கு வயிற்றை பிரட்டிக் கொண்டு வரவும் வறண்ட செம்மண் பகுதியில் சென்று கொண்டு இருந்த காரை நிறுத்திய அஜய் அவளை கைத்தாங்களாக அழைத்து செல்வதைத் தொடர்ந்து மித்ரா, ஸ்வாதி, தன்யா, ஆதி, விக்ரம், யாதவ் என்று அனைவருமே இறங்கி சென்று விட்டனர். ஆத்தியோ தன் போனில் தெரிந்த மனைவியின் படத்தை வருடியபடி அமர்ந்திருக்க, காரில் பெருத்த அமைதி நிலவவும் டிக் டிக் என்ற சத்தம் மிக மிக மெல்லியதாக கேட்டதில் கண்கள் சுருக்கி கையில் கட்டி இருந்த கடிகாரத்தை யோசனையாக கண்ட ஆத்வி காரை சுற்றிலும் பார்த்தவன் மனதில் ஏதோ ஒன்று தவறாக தோன்றிட, தனக்கு அருகில் உள்ள பூக்குடையில் இருந்து அந்த சத்தம் வருவதைக் கண்டவனது இதயமும் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. காருக்கு 10 அடி தூரத்தில் இருந்த சொந்தங்களையும் பூக்கூடையையும் மாறி மாறி பீதியோடு கண்டவன் உள்ளமோ பதைபதைத்து போக, உடல் வியர்த்து கரம் நடுங்க அந்த கூடையில் கைவிட்டவனதுக்கு நன்றாக புரிந்து போனது உள்ளிருப்பது பாம் என்று. அழுங்காமல் குலுங்காமல் பூக்களை தகர்த்தி பாமை கண்ட ஆத்வி அதில் வேகமாக டைம் ஓடிக்கொண்டு இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனான். வெறும் 3 நிமிடங்களில் பாம் வெடித்து சிதறப் போவதை உணர்ந்து பெண் சீட்டில் இருந்தவன் ஒரே தாவாக முன் சீட்டிற்கு தாவி காற்றை கிழித்துக் கொண்டு புழுதி பறக்க புயல் வேகத்தில் அவன் காரை கிளப்பியதும் மொத்த குடும்பமும் அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்து புரியாமல் விழித்தவர்களாக, ஆத்வி நில்லு, ஆத்வி எங்க போற என பதற்றமாக கத்தியது எல்லாம் வீண்தான். அதற்குள் அவன் முழு வேகத்தில் அவர்கள் கண்ணை விட்டு மறைந்து போக, யாருமற்ற வறண்ட நிலத்திற்கு காரை ஓட்டி சொந்து வெறும் 10 நொடிகளே பாம் வெடிக்க எஞ்சி இருக்க சர்ரென வலிக்கு சென்று 8, 7, 6, 5, 4, 3, 2 என ஓடிய இறுதி க்ஷணத்தில் அவன் காரை விட்டு குதிக்கவும் டமால் என்ற பெரும் சத்தத்தோடு கார் வெடித்து சிதறியது. ஜகஜோதியாக எரிந்து கொண்டிருந்த காரை வெடித்த ஆத்விக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டு இருந்தாலும் இந்நேரம் தன்னையும் சேர்த்து தன் குடும்பத்தின் சாம்பல் கூட இன்றி இருக்காதே என நினைத்து தலையை பிடித்து கொண்டவன் இதற்கு காரணமானவன் மீது அடக்க முடியாத கோபம் கொண்டு ஆ ஆ என இடி முழங்க கத்தி வதம் செய்ய துடிக்கும் ருத்ரனாக புறப்பட்டு இருந்தான் தீபக்கை தேடி. கிட்டத்தட்ட கண்ணு கெட்டும் தூரம் வரை வறண்ட நிலப்பரப்புகளை இருக்க 3-4 கிலோமீட்டருக்கு அப்பால் நடந்த விபத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் பலமான பாம் வெடித்த சத்தமும் கார் கொழுந்துவிட்டு எரியும் புகையும் இங்கு நின்றிருந்த குடும்பத்தினருக்கு நன்றாக கேட்டு பார்க்க முடிந்தது. அதில் நடக்கவிருந்த அசம்பாவிதம் என்னவென உணர்ந்து கொண்டவர்களும் நெஞ்சை பிடித்து அதிர்ந்து போக, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்று தெரியலையே என்று அழுது துடித்த மனைவியை சமாளிப்பதா அல்லது மகனுக்கு என்ன ஆனது என்று பதறுவதாம். ஆப்பியின் கவலையிலேயே எந்நேரமும் இருப்பதாலோ என்னவோ பாம் வெடித்த அதிர்ச்சியில் பிரஷர் கூடி பார்க்கும் இடமெங்கும் 2 தெரிய தலை சுற்றி மயக்கம் போட்ட ஆதியை கண்டு மொத்த குடும்பமும் அலறி துடித்தது. என்னங்க என்ற மித்ராவின் குரலை பரிதாபமாக ஒலித்து, பெரியப்பா நொடியும் தாமதிக்காமல் ஆதியை கையில் தூக்கிய யாதவ் வேகமாக ஓட அவன் பின்னே மொத்த குடும்பமும் ஓடியது. என்னடா இந்நேரம் என் எதிரியும் அவன் குடும்பமும் தீயில குளிச்சு கருகி பரலோகம் போய் சேர்ந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஜகஜோதியா ஜோலி முடிஞ்சிருக்கும் தல. பவர்ஃபுல்லான டைமாம் அது. அது வெடிச்சு சிதறினா எலும்பு கூட தேர்றது கஷ்டம். ம் ரொம்ப சந்தோஷம். நானும் முதல்ல அந்த சுண்டைக்காய் பையில போட்டுட்டு பிறகு அவன் குடும்பத்தை போடலாம்னு பார்த்தேன். ஆனா அவன் நான் நினைச்ச மாதிரி சுண்டைக்காய் பைய கிடையாதுன்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சு என் காலை இலக்க வச்சு என்ன முண்டமா அலைய வச்சுட்டான். இப்போ அவனும் அவன் குடும்பமும் மேல போகட்டும். பின்னாடியே அவன் செவிட்டு பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு அவளையும் மேல அனுப்பி ஜோடி சேர்த்து வைப்போம். என்ன நான் சொல்றது? காலரை கெத்தாக தூக்கிவிட்டு அடியாளிடம் இருமாப்பாக பேசிக் கொண்டிருந்த தீபக் வீல் சேரோடு பறந்து சென்று கவுந்தடித்து விழுந்தான். ஆத்வி அவன் நெஞ்சில் எட்டி விட்ட உதையில் அதிர்ச்சியில் அங்கிருந்த அனைவரும் ஆத்வியின் புறம் திரும்ப விழுந்த வேகத்தில் பின்மண்டை தரையில் பட்ட வலியோடு நிமிர்ந்து பார்த்த தீபக், டேய் நீ இன்னும் சாகலையாடா? ஆத்திரத்தில் பற்களை கடித்தவன், ஒவ்வொரு முறையும் என் திட்டத்துல இருந்து தப்பிச்சு எனக்கு தண்ணி காட்டுறல்ல. வெறி குறையாமல் அவன் கத்துவதை கோபம் குறையாமல் வெறி கொண்ட சிறுத்தையாக அவனை கண்ட ஆத்வி, அடுத்தவனை அழிச்சு சந்தோஷப்படுற உன்ன மாதிரி ஈத்தரைய உயிரோட இருக்கும்போது யாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழற நான் உயிரோட இருக்கக்கூடாதாடா பொறம்போக்கு. ஒவ்வொரு முறையும் எனக்கு நீ தொல்லை கொடுத்த பொறுத்துக்கிட்ட.
பலமுறை என்ன கொல்ல பார்த்த. அதுல இருந்து தப்பிச்சே தவிர பதிலுக்கு உன்னை கொல்லணும்னு இதுவரைக்கும் நினைச்சது இல்ல. இந்த கால உடைச்சு விட்டும் திருந்தாம என் பொண்டாட்டிய வழிமறிச்சு அவகிட்ட என்னென்னவோ சொல்லி பயமுறுத்தி அனுப்பினப்போ கூட ஏதோ பைத்தியம் முத்தி என்ன ஜெயிக்க முடியாத கோவத்தை இப்படி தணிச்சுக்கிட்டேன்னு நினைச்சு அமைதியா இருந்தேன். ஆனா எப்ப என் குடும்பத்தையே வெடி வச்சு கொல்ல பாத்தியோ, இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டு வைக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லடா. ஆவேசமாக முழிந்தவன் அவனை ஓங்கி மிதிக்கப் போக, டேய், என்னங்கடா அவன வசனம் பேச விட்டுட்டு அவன் வாய பாத்துட்டு இருக்கீங்க. அவனை பிடிச்சு கொல்லுங்கடா. அப்போதும் அடங்காமல் தீபக் கத்தியதில் அங்கிருந்த அடியாட்கள் பலரும் படையெடுத்து தாக்க ஓடி வர, இருந்த கோபத்தில் ஒவ்வொருவரனையும் தாறுமாறாக பந்தாடி விட்டான் ஆக்வி. கடைசியாக தீபக்கிடம் பார்வை செலுத்தி வெறியாக அவனை நெருங்க, கொஞ்சம் கூட சாகப் போகிறோம் என்ற பயமோ பதட்டமோ எதுவுமே இன்றி நேருக்கு நேராக ஆத்வியை கண்ட தீபக், என்ன நீ ஈஸியா கொன்னுடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆத்வி. என்னதான் நீ என்ன கொன்னாலும் என்ன சுத்தி உள்ள ஆளுங்க உன்னையும் உன் குடும்பத்தையும் கருவறுக்காம ஓய மாட்டாங்க. உன் அப்பன் என் அப்பனை கொன்னா அதுல 100% நியாயமே இருந்திருந்தாலும் எனக்கும் என் அம்மாவுக்கும் அவன் பண்ணது முழுக்க முழுக்க அநியாயம்தான். நாங்க செத்தாலும் உங்கள பழி வாங்குற வெறி மட்டும் எப்பவும் அடங்காதுடா. கொஞ்சமும் தெரிந்தாத ஜென்மமாக தீபக் கத்துவதை கேட்ட பின்னும் அவனை உயிரோடு விட்டு சென்றால் அவன் ஆதியின் மகன் அல்லவே. வேட்டையாடும் சிங்கமாக உருவெடுத்த ஆக்வி, எப்படியும் இந்த நாய் திருந்த மாட்டான், பழிவாங்கவே திரும்ப திரும்ப வெவ்வேறு ரூபத்தில் படையெடுத்து வருவான் என்று நன்றாக உணர்ந்து கொண்டவன் தீபக் தன் குடும்பத்தை எப்படி அழிக்க நினைத்தானோ அதே போன்று அவன் இருந்த குடவுனுக்கு சேர்த்து உயிரோடு கொளுத்திவிட்டு சென்று விட்டான். ஆக்வியை பார்த்த பின்புதான் அனைவருக்கும் போன உயிர் திரும்ப வந்தது. இந்த நிலையிலும் கம்பீரம் குறையாமல் இருந்த ஆதியையே சற்று நேரத்தில் பயத்தை காட்டி படுக்கையில் கிடத்தி வைத்தானே. மகனை பார்த்த பிறகுதான் போன உயிர் திரும்ப பெற்றது போல. ஆத்வே, வந்துட்டியா என இறுக்கமாக அணைத்துக் கொண்ட விதமே தந்தையின் பயத்தை அப்பட்டமாக உணர்த்தியது. டாட், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஆத்வையும் தவிப்பாக தந்தையை இறுக்கமாக கட்டிக்கொள்ள மௌனமாக தங்களின் பாசத்தை பரிமாறிக் கொண்டனர். தற்போது, உன் சொக்கா மகன் என் குடும்பத்தையே கொல்ல வருவா, நான் அவனை சும்மா விடணுமாடா? புது வில்லனின் கழுத்தை பிடித்து ஆக்வி உரும, நீ என்ன சொன்னாலும் சரி, அநியாயமா என் அக்கா மகனை கொன்ன உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் இப்ப எஞ்சி இருக்க உன் குடும்பமும் தனித்தனியா வராம அந்த ஒரே வேன்ல வந்திருக்கீங்கன்னா இந்நேரம் நான் வீசின வெடிகுண்டுல நீங்க எல்லாருமே எரிஞ்சு நெருப்போட நெருப்பா கருகி இருந்திருப்பீங்கடா. அப்படி நீங்க செத்து போய் இருந்திருந்தா இந்நேரம் என் அக்கா மவன் நல்லா இருந்திருப்பான் என்று அவன் சொல்லிய அனைத்தும் கேட்ட ஆத்விக்கு பொது தகவலாக இருந்தாலும் தன் குடும்பத்தை கொன்று தன் மனைவியின் தற்போதைய நிலையையும் விக்ரம் இத்தனை வருடங்களாக நடைபெணமாக வாழ்ந்த வாழ்க்கையும் குடும்பத்தை இழந்து அவன் தாய் மித்ரா ஒவ்வொரு முறையும் படும் கஷ்டங்களும் கண்முன் தோன்றி ரத்தம் கொதித்து போனான் ஆக்வி. அவன் கழுத்தில் லேசாக பிடித்து இருந்த பிடி மேலும் இறுகியவனின் கண்கள் சிவந்து அக்னியை கக்கி நாடி நரம்பெல்லாம் அவனை கொல்லும் வெறியில் முறுக்கி நின்றது. மூச்சுக்கு திண்டாடி போனவன் ஆத்வியின் கரத்தை எடுக்க போராடுவதை கண்ணில் குரூதம் மின்ன கண்டு ரசித்த ஆத்வியின் பின் தலையில் இருந்து பின்னிருந்து யாரோ கட்டையால் அடிக்கவும் பிடியை தளர்த்தி தலையை பிடித்துக்கொண்டு பின்னல் திரும்பி பார்க்க ஹரிதாவின் தந்தை லிங்கம் கையில் கட்டையோடு பல அடியாட்களுடன் நின்று இருந்தனர் முரட்டு பீசாக. சாதாரண பொடி பையன் நீயே, என் பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லி ஊரை கூட்டி எங்களை அவமானப்படுத்தி என் கையிலையும் சுட்டு அவளையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டியேடா. உன்னை வச்சு நாங்க பணம் காசோட நல்லா வசதியா வாழலாம்னு பார்த்தா அதுல நீயும் உன் அப்பனும் தீய வச்சுட்டு கேவலம் ஒரு செவிடைய கல்யாணம் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா வாழுவீங்களா? நியாயமாக இல்லாத ஒரு விஷயத்திற்கே நியாயமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக அவர்கள் மீது தவறை வைத்துக்கொண்டு தங்களை கொல்லத் துடிக்கும் இவர்கள் மீது இரக்கம் வருமா என்ன? வெளிநாட்டில் இருக்கும்போது ஹரிதா ஆத்வியை பலமுறை பார்த்து இருக்கிறாள். அவள் காதலனோடு இருக்கும்போதே அந்த நேரத்தில் அவன் அவளை மொத்தமாக ஏமாற்றிவிட்டு சென்றுவிட அதுவரை சும்மா பார்த்து ஆத்வியை சைட்டடித்துக் கொண்டிருந்த ஹரிதா தீபக் கொடுத்த ஐடியாவால் அவனை பின்தொடர்ந்து வந்து ஆத்வி தங்கி இருந்த ஹோட்டலில் புகுந்து அவன் உறங்கும்போது நெருக்கமாக படுத்து பலவித கோணங்களில் புகைப்படம் எடுத்து வைத்துக்கொண்டு கொஞ்ச நெஞ்சம் ஆட்டமா ஆடினாள். ஏற்கனவே தன் குடும்பத்தை கொன்றவன் மீது கொலைகாண்டில் இருப்பவன் லிங்கத்தின் அர்த்தமற்ற பேச்சில் அதீத வெறி கூடி போனது. உழைச்சு சம்பாதிச்சு வாழ துப்பு இல்லாம அடுத்தவனை ஏமாத்தி பழைக்கிற நீங்கெல்லாம்
பெத்த பொண்ண வச்சு உன்னோட கேவலமான அதே புத்தி தான் உன் பொண்ணுக்கும் இருக்கு. நீ எல்லாம் உயிரோட வாழ்ந்து யாருக்கு என்ன பலன்? ஆத்வியின் இடி முழங்கும் குரல் அவ்விடம் எங்கும் எதிரொலிக்க, அதில் ஆத்திரம் கொண்ட லிங்கம், டேய், விட்டா ரொம்ப ஓவரா பேசுவா. இவனை மொத்தமா முடிச்சு விடுங்கடா. ஆட்களுக்கு கட்டளையிட மொத்த ஆட்களும் ஒட்டு மொத்தமாக தாக்குதல் வேட்டையில் இறங்கியிருந்தனர். ஒற்றை ஆளாக அனைவரையும் சமாளிப்பது ஆத்விக்கு மிகவும் சிரமமாக இருந்த பின்னும் கோபம் அதன் சோர்வை மறைத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமயம், ஆத்வியின் இன்னொரு உயிராக அவனுக்கு உறுதுணையாக வந்து நின்ற யாதவோ களத்தில் இறங்கி சரம் மாறியாக அடித்து விளாசுவதைக் கண்டு அந்த கலவரத்திலும் ஆத்வியின் இதழில் மின்னகை மலர்ந்தது. ஆதியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்க்க முடியாமல் யாதவ் என்னவென விசாரிக்க, ஆத்வியின் சிறுவயது ஆசை முதல் தன் பேச்சை கேளாமல் ரேஸில் கலந்து கொள்வது, எதிரிகள் இருப்பது, இப்போது கவியை தவிக்கவிட்டு சென்றது என அனைத்தையும் கூறியதை கேட்ட யாதவ்க்கு அனைத்தும் புது தகவலாக இருந்த பின்னும் அண்ணனுக்கு துணையாக தானும் உடன் செல்கிறேன் என்று தைரியம் வழங்கிவிட்டு ஆத்வியை பின்தொடர்ந்து வந்துவிட்டான் யாதவ். டேய், பலியாடுங்க தானா வந்து மாட்டிக்கிட்டானுங்க. இவனுங்க 2 பேரையும் சீக்கிரம் முடிச்சிடுங்கடா. சீக்கிரம். அடிக்கடி தலைவர்கள் உத்தரவு வழங்கிக் கொண்டே இருக்க, அனைவரையும் தூசி போல் தட்டிவிட்டு தூக்கிவிட்டு லிங்கத்தை யாதவ் நெருங்க, புது வில்லனிடம் ஆக்வி நெருங்க என்று சிங்கம் புலியாக உருவெடுத்து வந்தவர்களைக் கண்டு பயத்தில் பின்னால் செல்ல, அண்ணன் தம்பி இருவரும் நக்கலாக பார்த்து, என்னங்கடா, அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி தொட நடுங்கி போயிட்டீங்க என்ற யாதவ் குப்பென சிரித்து, கோவமா இருக்கும்போது காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறீங்களேடா. இடையில் கை வைத்து நக்கல் அடித்தவனைக் கண்டு சற்று நேரத்தில் தவறாக தப்பு கணக்கு போட்ட லிங்கம் கையில் வைத்திருந்த கட்டையை பாய்ந்து சென்று யாதவை அடிக்கப் போக, சட்டென குனிந்தவன் லிங்கத்தின் பின்னால் சென்று அவன் முதுகில் ஒரு உதை விட்டதில் முதுகு உள்வாங்கி தள்ளாடி தரையில் விழுந்த லிங்கத்தை ஆசை தீர 4 விதி விட்டதில் உள்ளுறுப்புகள் எல்லாம் இடம் மாறி வெளியே வந்து விட்டது. எவ்ளோ தைரியம் இருந்திருந்தா என் குடும்பத்தை கூண்டோட கொன்னுட்டு இத்தனை நாளா உயிரோட சுத்திட்டு இருந்திருப்ப. இதுக்கு மேலே உயிரோட வாழ்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லடா. ஆத்வியின் நெருப்பு விழிகள் தீபக்கின் மாமாவை சுட்டெரிக்க, தாவி அவன் கழுத்தை தன் புஜத்தால் இறுக பற்றி நசுக்கியதில் கால்கள் தரையில் பேரல, நாக்கு வெளியே தள்ள துடிதுடித்தவனை குரூரமாக கண்ட ஆத்வி உயிரை போக விடாமல் சட்டென விடவும், கழுத்தை பிடித்து இருமியபடி கிடந்தவனை பார்த்துவிட்டு யாதவை பார்க்க, அவனும் ஆத்வியின் பார்வைக்காக காத்திருந்தவன் போல் கண்ணசைவோடு தலையாட்ட, தானும் தலையாட்டிய ஆத்வி தன் பின்னால் இருந்து துப்பாக்கியை எடுக்க, யாதவும் எடுத்து இருவருமே ஒரு சேர கீழே கிடந்த இருவரையும் குறிவைத்தனர். டேய், எங்களை கொன்னுட்டா மட்டும் உங்க குடும்பத்தை காப்பாத்திடலாம்னு நினைக்காதீங்க. என் அக்கா உங்களை எல்லாம் சும்மா விடமாட்டாடா. பெண் சிங்கமா மாறி உங்களை துடிக்க துடிக்க கொள்ளுவா. தீபக் மாமா கத்தும் போதே அவன் காலில் ஒரு குண்டு பாய்ந்ததில் ஆ ஆ என காலை பிடித்துக் கொண்டு அலறி துடிக்க, இந்த பக்கம் தப்பித்து ஓடப்போன லிங்கம் காலிலும் புல்லட் பாய்ந்தது. அப்போதும் அடங்காமல் இருவரும் துள்ளி, உங்களை சும்மா விடமாட்டேன்டா, மறு ஜென்மம் எடுத்து வந்தாவது கொள்ளுவேன் என வீரவசனம் பேசியவர்கள் கை, தொடை, தோள் என்று மெதுமெதுவாக அவர்கள் உடலில் புல்லட்டை இறக்கி அவர்கள் துடிப்பதைக் கண்டு நிதானமாக ரசித்து ஒரே நேரத்தில் தொடர்ந்து புல்லட்டை பாய்ச்சி இருவரது மூளையும் சிதறவிட்டனர். அந்நேரம் ரேஸ் வேறு நடந்து கொண்டிருக்க, இன்னும் 15 நிமிடங்களை எஞ்சிய நிலையில் சரிந்து கிடந்த பைக்கை நிமிர்த்தி உயிர்ப்பித்த ஆத்வி உடலில் ஆங்காங்கே அடிபட்டு ரத்தம் வழிவதையெல்லாம் சிறிதும் கண்டு கொள்ளாமல், அண்ணா, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? அடிபட்டு ரத்தம் வருது, ரேஸ் அப்புறம் பாத்துக்கலாம்னா. யாதவ் கத்த கத்த எதையும் காதில் வாங்காமல் பீஸ்டாக மாறி புயல் வேகத்தில் சீறி பாய்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற பின்புதான் அவனுள் இருந்த ஆத்திரம், கோபம் எல்லாம் சற்று மட்டுப்பட்டதைப் போலிருந்தது. தமையனின் பிடிவாத கோபத்தைக் கண்டு அவனிடம் அதற்கு மேலும் வாய் கொடுக்காமல் அமைதியாக அவன் பின்னே அமர்ந்திருந்த யாதவ், எப்பா, என்ன வேகமா போறா, ஃப்ளைட்டுக்கே டஃப் கொடுப்பான் போலயே மனதில் நினைத்து அவன் வயிற்றை கட்டிக்கொள்ள, டேய், நான் என்ன உன் பொண்டாட்டியாடா, இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு வர, ஒழுங்கா தள்ளிப்படா. ஆப்பி எரிந்து விழ மேலும் அவனை இறுக்கி அணைத்து கொண்டவன், கட்டிப்பிடிக்க பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதாதுனா, நமக்கு பிடிச்ச யாரா வேணாலும் இருக்கலாம். அதோட நீ போற ஸ்பீடுக்கு தள்ளிலாம் உட்கார முடியாது. இன்னும் வேணும்னா உன்னை கட்டிப்பிடிச்சுக்கிறேன், ஓகேவா என்று மேலும் அவனை இறுக்கிக் கொள்ள, தம்பியின் பேச்சில் தன்னை மீறி சிரிப்பு வந்தாலும், அடே மாங்கா, அங்க கூசுதுடா, கையை எடு என்றவன் பைக்கை படுக்க போட்டு ஓட்ட, ஓஹோ, அப்ப இதுதான் உனக்கு வீக்கான இடமா?
மவனே, இன்னைக்கு நீ மாட்னடி என வில்லங்கமாக மனதில் நினைத்தவன், சரிண்ணா சரிண்ணா, அப்போ இடம் மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப ஓகேவா? இல்ல இப்படி வச்சா போதுமா? அதுவும் இல்லனா இந்த பக்கம் வச்சுக்கிட்டா? ஆத்வியின் இடையில் கிச்சு கிச்சு மூட்ட, டேய் வக்கி பயலே, இப்ப மட்டும் நீ கைய கால வச்சுக்கிட்டு அமைதியா வரல, வண்டில இருந்து கீழ தள்ளி விட்டுடுவேன்டா. கூச்சம் தாழாமல் பைக்கை தாறுமாறாக ஓட்டியபடி வளைத்து நெளித்து போனது. முடியாது முடியாது, எனக்கு கிரிப்புக்கு உன் இடுப்ப பிடிச்சே ஆகணும் என்றவனும் இதுதான் சான்ஸ் என்று மேலும் கிச்சு கிச்சு மூட்ட, உன்னையெல்லாம் வண்டியில ஏத்துன பாத்தியா, என்ன சொல்லணும்டா. அதிக கூச்சத்தில் சாலையை கவனிக்க முடியாமல் கீழே கிடந்த கல்லின் மீது பைக் ஏறி வண்டியோடு சேர்ந்து அங்கிருந்த ஏரியில் கவிழ்ந்து விழுந்தும் இருவரும் அடங்கவில்லை. எனவோ இப்போதுதான் இருவருமே சிறுவர்கள் போன்ற மனநிலையில் இருவரும் மாற்றி மாற்றி தங்களை கிச்சு கிச்சு மூட்டி கோபமும் சிரிப்புமாக வந்து நின்ற இடமோ அன்னத்தின் வீடுதான். டெரர் வில்லி பிஜிஎம் அழுத்தமான ஹம்மிங்கோடு அந்த பெரிய வீடு ஆடி ஆடி ஜூம் செய்து காட்சியளித்தது. ஆண்களின் இருவரின் முகமும் கனியாமல் பார்வையாலே கேட்டை திறந்து புழுதி பறக்க இருவரும் ஒரு சேர இடது காலை எடுத்து வைத்து உள்ளே செல்ல அடியாட்களுக்குத்தான் பஞ்சம் இல்லாமல் போனது. மொத்த பேரையும் வரிசையாக புலந்து கட்டியபடி வந்தவர்களைக் கண்டு வில்லி சிம்ரன் வழிந்த புடவை முந்தானையை தூக்கி தோளில் போட்டபடி மாசாக திரும்பியது கூட தனி அழகுதான். அண்ணா, இந்த பியூட்டிஃபுல் ஆண்டி தான் வில்லியா? வாய் பிளந்த யாதவ் மண்டையில் ஓங்கி ஒன்னு போட்ட ஆத்வி, ஏண்டா என்ன படுத்துற, போயும் போயும் ஆண்டியவா சைட்டடிப்ப? நொந்து போனவனை முறைத்த யாதவ், அண்ணா, இந்த ஆண்டிய பார்த்தா யாருக்கா இருந்தாலும் தன்னால சைட் அடிக்க தோணுனா அங்க பாரு, எவ்ளோ அழகா பியூட்டியா வில்லியாக்கி என் ஹார்ட்ட ரெண்டா உடைச்சிட்டாங்கனே. நெஞ்சில் குத்தி தள்ளாடி பர்ஃபார்மன்ஸ் செய்தவனைக் கண்டு தலையில் அடித்துக் கொண்டான் ஆத்வி. இருவரையும் கூர்ந்து பார்த்த அன்னம், டேய் அங்க என்னடா கிசுகிசுப்பு? சொடக்கிட்டு எகத்தாளம் செய்ய இருவரும் அவளை அசராமல் கண்டனர். அன்னத்தின் பின்னால் பெரிய சைஸில் மாட்டியிருந்த ரோஹித் மற்றும் தீபக்கின் படங்களுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்திருப்பதை பார்த்து முகம் சுளிப்பதைக் கண்டு ஆத்திரமுற்ற அன்னம், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், என்னவோ 2 பேரும் உங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிறது என்ன? வாடகைக்கு வீடு பார்க்க வந்தவங்க போல வீட்டை சுத்தி பாக்குறது என்ன? என்னங்கடா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அன்னம் கத்த, ஐயோ ஆண்டி, அத பத்தி தான் எங்க அண்ணன் கிட்ட சீரியஸான டிஸ்கஷன் செஞ்சுட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த வயசுலயும் நீங்க டக்கர் ஃபிகரா இருக்கீங்க. சுண்டு விரல் நகம் கடித்து வெக்கமாக கண்ணடித்து யாதவ் சொன்ன விதத்தில் ஆத்விக்கும் சிரிப்பு வந்து விட்டது. யாதவை முறைத்த அன்னம், டேய் எங்க வந்து நின்னு என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? ஆவேசமாக மீண்டும் கத்த, அச்சோ ஆண்டி, சீக்கிரம் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஏன்னா கடைசி நேரத்துல தான் நீங்க வில்லினே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா முன்னாடியே உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருப்பேன். சோகமாக சொன்னவனை பைத்தியம் பிடிக்காத குறையாக அதீத கோவத்தில் தாடை இறுக பார்த்தாள் அன்னம். டேய் டேய், ரொம்ப ஓவரா போறடா. உங்க குடும்பத்தை கொன்னும் உங்க திமிரு அடங்கலல. என் பிள்ளையையும் கொண்டுட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாம என் முன்னாடியே வந்து நிக்கிறீங்க. ஆமா, நீ எப்படி உயிரோட வந்த? இந்நேரம் என் தம்பி உன்னை போட்டு தள்ளியிருப்பான்ல. அப்படிலாம் நினைச்சேன். நக்கலாக மொழிந்தவள் கண்ணில்தான் எத்தனை பழிவெறி. சும்மா சும்மா நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு பதில் சொல்லி வாய் வலிக்குது. வேணும்னா மேல சொல்லியிருப்பேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஆண்டி. அப்புறம் உங்க தம்பி இந்நேரம் பரலோகம் போய் எண்ணெய் சட்டியில வறுத்தெடுக்க லைன்ல நின்னுட்டு இருப்பான். அதே நக்கல் குறையாமல் ஆத்வி சொன்னதை கேட்டு கண்கள் வெடித்துவிடும் அளவுக்கு அதிர்ச்சியானது. மூச்சு வாங்க அவனை முறைத்த அன்னம் சுவற்றில் மாட்டியிருந்த வாளை ஆவேசமாக எடுத்து, என் காதலனை கொண்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணி ஒரே பிள்ளையா பாச கொட்டி வளர்த்த என் பிள்ளையை கொண்டு என் வாழ்க்கைய அர்த்தமில்லாம ஆக்கி இப்ப என் தம்பியையே கொண்டு என்ன தனிமரமா நிக்க வச்சு உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. வலிந்த முந்தானையை சரோஜாவாக தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு ஆத்வியின் கழுத்தை குறிவைத்து ஓடி வர அருகில் இருந்த உருட்டுக்கட்டையை எடுத்த ஆத்வி அவள் காலில் வீசவும் பொத்தன விழுந்தவளைக் கண்டு, ஐயோ ஆண்டி என பதறி ஓட பார்த்த யாதவ் முதுகில் ஒன்று போட்டு முறைத்த முறைப்பில் ஓரமாக ஒதுங்கிவிட்டான். உன் காதலன நீ மட்டும்தான் உண்மையா நேசிச்சிருந்திருக்க. ஆனா அவன் அப்படி இல்ல. உன்னை ஒரு கீப்பா கூட இல்ல, ஜஸ்ட் ப்ராஸ்டிடியூட்டாக தான் டீல் பண்ணியிருக்கான். அப்படி இருந்துமே அவனுக்காக இப்படி ஆடுறியே. இன்னும் உன்னை அவன் உண்மையா விரும்பி கழுத்துல தாலி கட்டி சகல மரியாதையோட வச்சிருந்தா இன்னும் எப்படியெல்லாம் ஆடி இருப்பியோ. அந்த கேடு கெட்டவனாலதான் இன்னைக்கு நீ உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல வாழ்க்கையெல்லாம் இழந்து புத்தி மழுங்கி உன் பிள்ளையையும் இழந்து இப்படி பழிவெறி பிடிச்சு மிருகமா உயிருக்கு வலிக்கு அலைஞ்சிட்டு இருக்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. ஒரு வார்த்தை
ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. இனிமே இருக்கிற வாழ்க்கைய திருந்தி வாழ்றேன்னு. உன்னை அப்படியே உயிரோடு விட்டுட்டு போறேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல மிகவும் பொறுமையாக எடுத்து கூற, அதையெல்லாம் கேட்கும் நிலையில்தான் அண்ணன் இல்லையே. டேய், நீ யாருடா எனக்கு உயிர் பிச்சை போட? நான் செத்தாலும் சரி, என் வாழ்க்கையை அழிச்ச உன் குடும்பத்தை இன்னும் எப்படிலாம் பழி வாங்கலாம்னு தான் நினைப்பேனே தவிர, என்னைக்கும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டேன். இன்று திருந்தாத ஜென்மத்தை என்ன செய்வது? ஆண்டி, ப்ளீஸ், எனக்காக திருந்தி வாழ்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவ்ளோ யங் ஏஜ்ல நீங்க செத்து போறதை என்னால பார்க்க முடியாது ஆண்டி. உடலை குலுக்கி கண்ணை கசக்கையாதவே கேவலமாக ஒரு லுக்கு விட்ட ஆத்வி, டேய், போதும் உன் டிராமாவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. பார்க்க சகிக்கல. உன் ஆண்டி திறந்துட்ட மாதிரி தெரியல. போட்டுடவா என்ன? என்றதும் நெஞ்சு வலி வராத குறைதான். ஆனா என்ன இருந்தாலும் அவங்க என் ரீசன்ட் கிரஷ் ஆகிட்டாங்க. பார்த்து பக்குவமா பண்ணுனா. இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே துப்பாக்கியை இடுப்பில் இருந்து உருவிய அன்னம் ஆக்தியை குறிவைத்து சுட பார்க்க, யதார்த்தமாக இருவரும் திரும்பிய நொடி பாய்ந்து வந்த புல்லட் யாதவ் பக்கம் இடமாறி சென்றதைக் கண்டு சட்டென அவனை பிடித்து தள்ளிய ஆத்வி தன் தோளில் குண்டை வாங்கிக் கொண்டான். அண்ணா என கத்திய யாதவ், கிரஷ் ஆவதும் மண்ணாவது, என்னதான் பாசத்தை கொட்டினாலோ பாம்பு என்னைக்குமே அந்த விஷயத்த கக்கும் என நன்றாக உணர்ந்து கொண்டவன் ஆத்வியை சுட்ட ஆத்திரத்தில் தன் பிஸ்டலை எடுத்து சரசரவென அன்னத்தின் மீது இறக்கி அவன் ஆன்டியின் உயிருக்கு அவனே யமனாகி போனான். இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கவே பதறியடித்து ஆத்வியை மருத்துவமனைக்கு கூட்டி வந்த யாதவ் பாய்ந்த குண்டை பக்குவமாக எடுத்து கட்டிட்டு ரத்தம் ஏற்றுவது என்று 4 நாட்கள் வரை மருத்துவரின் பரிந்துரைப்படி ஆத்வியை அசைய விடாமல் உடன் இருந்து பார்த்து கொண்டான். தம்பியின் பாசத்தில் பூரித்து போனாலும் அதை வெளியே காட்டிக்கொண்டால் அவன் ஆத்வி இல்லையே. 5ஆம் நாள் எல்லாம் யார் பேச்சையும் கேட்காமல் வீட்டுக்கு செல்ல தயாராகி விட்டவனைக் கண்டு பெருமூச்சு விட்டு அண்ணனோடு தானும் கிளம்பினான் யாதவ். வீட்டில் அவனுக்கு கவி வைத்திருக்கும் ஆப்பு தெரியாமல் மனைவியை காண போகும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தான் ஆத்வி. அத்தியாயம் 74. உள்ளே வரும்போதே ஆதியின் கோப விழிகளைக் கண்டு ஆத்வி தலைகுனிந்து கொள்ள, மற்ற யாருக்கும் அவன் கேடி வேலை தெரியாது போனதால் அன்போடு உபசரித்து கொஞ்சுவதைக் கண்டு ஆத்திரமாக ஆதி முறைக்க, என்ன டேடு வழக்கத்தை விட இவ்ளோ பாசமா பார்க்குறாரு? ஓ, ஒருவேளை அங்க நடந்த எல்லாத்தையும் அந்த பக்கி பையன் போட்டு கொடுத்துட்டானா என்ற சந்தேகத்தோடு யாதவை தேட, அவனோ அங்கிருந்து எப்போதோ எஸ்ஸாகி விட்டான் மனைவியை தள்ளிக்கொண்டு. ஃப்ராடு, தெரியுண்டா, இதுவும் வேடதான்னு மனதில் கருவியவன் மனைவியை வேறு வந்ததிலிருந்து காணாமல் இருப்பதால் அம்மாமார்கள் ஊட்டிவிட்ட உணவை அவசரமாக விழுங்கிக் கொண்டு அங்கிருந்து செல்ல போனவனை ஆத்வி அழுத்தமான குரல் தடுத்தது. அச்சோ போச்சு, இன்னைக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறாரோ இந்த டெரர் பாய். முணுமுணுத்தபடியே தந்தைப்புறம் திரும்ப இளங்காலை வேதத்தோடு சட்டையை இழுத்து விட்டபடி எழுந்த ஆதி, என் ரூமுக்கு வா அழுத்தமாக உரைத்து செல்லவும், ஏன் உன்னை மட்டும் தனியா கூப்பிடுறாரு? சந்தேகமாக கேள்வி கேட்டு துளைத்த அனைவரையும் சமாளித்துவிட்டு வருவதற்குள் ஒரு வழியாகி போனான் ஆத்வி. உள்ளே வந்ததும் தந்தையின் இறுக்கமான அணைப்பில் உடல் குலுங்கி நின்றவன், டேட் என அழைக்க, பேசாதரா, சொல்ல சொல்ல கேட்காம போய் குண்டடிப்பட்டு வந்திருக்கியே, உன்னை என்ன பண்றது ஆத்வி? அவன் சட்டையை கழட்டி கட்டு போட்டிருந்த காயங்களை மென்மையாக வருடி கலங்கி விட்டான் ஆதி. நேத்து தான் நீ பிறந்து உன்னை கையில தூக்கி கொஞ்சன மாதிரி இருக்குடா, அதுக்குள்ள என் புள்ள வளர்ந்து பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறானான்னு நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் பதறுதா ஆத்வி. எனக்கே இப்படின்னா உன் அம்மா பொண்டாட்டி நிலைமையெல்லாம் நினைச்சு பாத்தியாடா? வேதனையாக கேட்ட வார்த்தைகள் ஆத்விக்கும் வருத்தத்தை தான் கொடுத்தது. ஆனால் அவன் பிடிவாத குணம் அதை ஏற்க மறுக்கிறதே. டேட் ப்ளீஸ், இப்படி எமோஷனலா பேசி என்னை லாக் பண்ண நினைக்காதீங்க. முதல்ல என்னை சின்ன பையனை நினைக்கிற தாட்டை மாத்திக்கோங்க டேட். நானும் வளர்ந்துட்டேன், எனக்கு நானே தனியா கேர் பண்ணிக்கிற பக்குவம் இருக்கு டேட். என்னை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகுறத நிறுத்துங்க. இதனால உங்க உடம்பும் மனசும் வீணாகிறத என்னால பார்க்க முடியல. என் டேட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், நானும் என் டேட் மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங் தான். எனக்கு ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் ஃபீல் பண்ணி என்னையும் டவுன் பண்ணாதீங்க டேட் என்றவன் தந்தையின் கரத்தை ஆறுதலாக பற்றி கெஞ்சுதலாக முறையிடவும், தொழில் உலகத்தை ஒற்றை பார்வையால் அடக்கி ஆள்பவன் மனைவியையே மிரட்டி உருட்டி காரியம் சாதிக்கும் ஆதிக்கு பெற்ற மகனிடம் எதுவும் செல்லுபடியாகாமல் போனது. மனைவியை காண வேண்டி ஆசையாக அறைக்கு வந்த ஆத்வி முதுகு காட்டி ஒரு கழித்து படுத்திருந்தவளின் அறையில் படுத்து மெல்ல அவள் பிள்ளை உண்டான வயிற்றில் கரம் பதிக்க எவ்வித அசைவும் இல்லை அவளிடம்.
என்ன, தூங்கிட்டாளா என்ற யோசனையில் அவளை மெல்லமாக திருப்ப ரப்பர் பொம்மையாக இழுத்த இழுப்பிற்கு வந்தவள் உறங்காமல் வெறுமனே கண்களை மூடி இருப்பதை கண்ட ஆத்மி, பேபி பேபி என்று அழைத்தும் பதில் வராமல் போகவே மேஜையில் கலட்டி வைத்திருந்த செவிக்கருவியை அவளுக்கு மாட்டிவிட்டவன், பேபி முடிச்சுட்டு தானே இருக்க, அப்புறம் ஏன் நான் வந்தது தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி படுத்திருக்க? மென்மையில் கரைந்து ஆசையாக அவள் கண்ணம் வருட, இந்த முறை எந்தெந்த இடத்துலலாம் அடிபட்டு வந்திருக்கீங்களோ, நான் கேள்வி கேட்க போய் நீங்க என்னை கண்டபடி திட்டி அப்புறம் நீங்களாவே வந்து சமாதானம் பேசி எதுக்கு வம்புன்னு தான் அமைதியா படுத்திருக்கேன், போதுமா என்றவளுக்கு நன்றாக தெரியுமே அவனுக்கு குண்டடிப்பட்ட விடயம். யாதவ் ஆதிக்கு அழைத்து போனில் பேசிய அனைத்தும் ஆதியை பார்க்க போன கவி கேட்டுவிட்டாளே. ஏய், இப்போ எதுக்கு ஏதோ மாதிரி பேசுற? நான் நல்லா தாண்டி இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போதான் டேடை சமாளிச்சுட்டு வந்தேன், திரும்ப நீயும் ஆரம்பிக்காத, தலை வலிக்குது. சலிப்பாக சொன்னவனை கண்டு பொங்கி வரும் கோபத்தையும் அழுகையையும் கட்டுப்படுத்தி கொண்ட கவி, இதுக்கு தானே நான் வாயை திறக்காம படுத்திருந்தேன், நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு தலை வலிக்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. வெடுக்கென பேசி மீண்டும் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொள்ள வந்த கோபத்தை அடக்கிக் கொண்ட ஆத்மி, சரி, அந்த டாப்பிக்கே வேண்டாம், இதோட விட்டுடலாம், ஓகே? உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு? எப்படி இருக்க கவி? உள்ள என் குட்டி பேபி என்ன பண்ணுது? மனைவி வயிற்றை வருடி சிவந்த அதரம் கவ்வி தேன் ரசித்து அவள் முகம் பார்க்க புறங்கையால் உதட்டை துடைத்து கொண்டவளிடம் பதிலே இல்லை. அத்தனை கோபம் அவன் மீது. கவி, உன்னை பார்க்க தாண்டி ஆசையா ரெஸ்ட் கூட எடுக்காம ஓடி வந்தேன். நீ இப்படி முகத்தை திருப்பிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்ன பாருடி, என்கிட்ட பேசு. அவள் முகத்தை திருப்ப அதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாத கவி சூறாவளியாக கொந்தளித்து விட்டாள். எப்படி எப்படி என்னை பார்க்க ஆசையா ஓடி வந்தீங்களா? அதுவும் குண்டடிப்பட்ட காயத்தோட? அப்படி யாரும் உங்களை அவசரமா பார்க்க ஓடி வர சொல்லல. போய் உங்களுக்கு விருப்பமான அந்த பைக்கையும் காரையும் கட்டிக்கிட்டு படுங்க. எங்களை விட அந்த உயிர் இல்லாத மோட்டாருங்க மேல தானே நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. நாங்க எக்கேடு கேட்டு போனா உங்களுக்கு என்ன? வயிற்றுல பிள்ளையோட இருக்கிறவள தனியா தவிக்கி விட்டு போனீங்கல்ல, நீங்களும் தனியாவே கிடந்து உங்க காயத்துக்கு எல்லாம் மருந்து போட்டுக்கோங்க. எனக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்கேன்னு என்கிட்ட கெத்தா சொல்ல வேண்டியது. நைட் ஆனா வலி தாங்காம நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நைட்டெல்லாம் கண்ணு விழிச்சு உட்காந்து மருந்து போட்டு விடுற எனக்கு தானே தெரியும் உங்க வலியும் வேதனையும். இனி உங்களோட பேசவோ உங்க கூட ஒன்னா ஒரே ரூம்ல தங்கவோ என்னால முடியாது. ஆவேசமாக கத்தி விட்டு நடக்க, கவி நில்லுடி, இப்ப எதுக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு இப்படி கத்தி பெருசு பண்ற என்றபடி அவள் பின்னே போக, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஒண்ணு இல்லாத விஷயம்னு, அப்புறம் ஏன் அதை பத்தியே பேசிக்கிட்டு என் பின்னாடி வரீங்க? மேடு தட்டிய வயிற்றை பிடித்துக்கொண்டு ஓட்டம் பிடிப்பவளுக்கு தானே அவனது அடியின் வீரியம் தெரியும். அதிகமாக பேசினாள். கணவனிடம் வாங்கி கட்டிக் கொள்வது உறுதி என்றே அவன் கையில் சிக்காமல் சென்ற யாதவின் அறையை கதவை தட்ட, ஏய், இப்ப எதுக்குடி இவன் ரூம் கதவை தட்டுற? கோபத்தில் பற்களை கடித்து உருவியவன் பக்கம் திரும்பவே இல்லை கவி. மனைவியை முத்தமிட்டு கண்டமேனிக்கு கொஞ்சிக் கொண்டிருந்த யாதவோ, இந்த நேரத்துல எந்த கரடி கதவை தட்டுது? சலிப்பாக வந்து கதவை திறக்கவும் அங்கு கவியை கண்டு அவன் யோசனையாக பார்க்க, யாருங்க என்று பின்னால் வந்த ஸ்வாதியும் கவியை பார்த்து முழித்து நின்றாள். யாதவை முறைத்து பார்த்த கவி, நீயும் தான் அந்த ரேஸ்காரனுக்கு கூட்டு. மனதில் கருவியவளாக, நீங்க போய் உங்க அண்ணனோட படுங்க, நான் இனிமே ஸ்வாதி கூட தான் தூங்க போறேன். கவியின் வெளியில் அதிர்ந்து வெடித்த யாதவ் அவளுக்கு பின்னால் இருந்த தமையனை பாவமாக காண அவனோ அதற்கு மேல் முகம் கடியாமல் நின்றிருந்தான். திடீர்னு என்னாச்சு உனக்கு? சும்மா விளையாடாம போய் தூங்கு கவி, அண்ணா நிக்குது பாரு. உங்க நொன்ன நின்னா நான் போகணுமா? என்னால் அவர் கூட எல்லாம் போக முடியாது அத்தான், நீங்க தள்ளுங்க, எனக்கு தூக்கம் வருது. அவனை தள்ளிவிட்டு அறைக்குள் போனவளை மித்ராவின் குரல் தடுத்தது. ஏற்கனவே இவள் போட்ட சத்தத்தில் மொத்த குடும்பமும் அங்குதான் கூடியிருந்தனர். ஏமா, நீ ஏன் கூட வந்து படு என்ற மித்ராவின் இடைக்கிள்ளி யாரும் அறியாமல் துள்ள வைத்த ஆதி, ஒழுங்க வாயை மூடிட்டு நிக்கணும், இல்ல அடுத்து பேச வாய் இருக்காது. மகன் மேல் இருக்கும் கோவத்தில் சரியான நேரத்தில் பழி வாங்கினான் மனைவியை அடக்கி. ஆமாடி, ஏன் கூட படுத்துக்கிறியா என்ற சுபியின் காதில், நம்மளே இப்பதான் ஒன்று சேர்ந்திருக்கோம், ஏன் சுபிமா? பாவமாக விக்ரம் கிசுகிசுக்க சங்கடமாக கணவனை கண்ட சுபி அதோடு வாய்மூடி கொண்டாள். அஜயோ 6 வாய் திறப்பதற்கு முன்னவே அவளை அறைக்கு கடத்தி விட்டான். ஒவ்வொருவரின் செயலையும் சிரிப்பை அடக்கியபடியே கண்ட கவி
அவர்களுக்கு சிரமம் கொடுக்க எண்ணாதவளாக, இல்ல நீங்க எல்லாரும் போயிட்டு தூங்குங்க. சுவாதி கூட தூங்கி ரொம்ப நாளாச்சு. என்னவோ அவ கூட தூங்கணும்னு ஆசையா இருக்கு, போங்க என்றதும் ஆத்வியின் முகம் கடுகு போட்டால் படபடவென பொரியும் பக்குவத்தில் இருப்பதை வைத்தே கணவன் மனைவி ஊடல் என நன்றாக புரிந்து கொண்ட பெரியவர்களும் நீக்காக கலண்டு கொண்டனர். அவர்கள் சென்றதும் பட்டண கதவடைத்த கவியை வெறியாக முறைத்த ஆத்வி வேகமாக தனதுரைக்கு சென்றுவிட, சுவாதியோ குழப்பமாக அவள் செயல்களை நோட்டம் விட்டாள். இதில் பாவப்பட்ட ஜீவனாக தனித்து நின்ற யாதவோ இடையில் கை வைத்து சலிப்பாக விட்டத்தை பார்த்து ஊதியவன், இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு நான் ஏண்டா பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கணும்? பாவமாக நினைத்தபடி ஆத்வியின் அறைக்கு வந்தான். அங்கு ஆத்வி கணக்கின்ற சிகரெட்டை ஊதி தள்ளுவதை பார்க்கவே பயமாக இருந்தாலும் வேறு எங்கு சென்று படுப்பது என்ற நினைப்பில் அடியெடுத்து வைத்தவனை முந்திக் கொண்டு ஓடிய விஷாலை கடுப்பாக முறைத்தவன், டேய், கொண்டு தெரியாதாரா உனக்கு? இப்படியே இடிச்சிட்டு தள்ளிட்டு ஓடுவ? இடித்த இடத்தை தேய்த்தபடி கத்த, ஐயோ அண்ணா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீங்க 2 பேரும் ஜாலியாக தூங்க போறதா கவி சொன்னா, அதான் இதுதான் சான்ஸ்னு உங்களோட நானும் தூங்கலாம்னு ஆசையா ஓடி வந்தேன். இதுக்கு போய் இம்புட்டு கோவப்பட்டா தம்பி பாவம் இல்லையாண்ணா? பொய்யாக கண்ணை கசக்க, அட யாரா இவன், நாங்களே பொண்டாட்டிங்க இல்லாமல் டென்ஷனில் இருக்கோம், ஜாலியாக இருக்கோம், போலியாக இருக்கோம்னு இவன் வேற தனியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே. பாவமாக நொந்து கொண்ட யாதவ், போடா போய் படுத்து தொலை என்றதும் ஆத்வியின் புறம் திரும்பிய விஷால், அண்ணா உனக்கு லவ் ஃபெயிலியரா என்ன? காதல் தோல்வி ஆனவங்க தான் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துவாங்க. நீ அவங்களுக்கே டஃப் கொடுக்கற விதமா இவ்வளோ புகையை டிசைனாக விட்டுட்டு இருக்க? போதும் போதும், அதையெல்லாம் தூக்கி போட்டு வந்து படுத்து 2 பேரும் எனக்கு கதை சொல்லி தூங்க வைங்க பாப்போம் என்றவன் ஆத்வியின் உதட்டின் இடையில் சிக்கி இருந்த சிகரெட் துண்டினை புடுங்கி போட்டு அவனை தூக்கி செல்லாத குறையாக இழுத்து சென்று மெத்தையில் புரட்டிவிட, அட பாவி, அவன் என்ன உன் லவராடா? மெத்தையில் உருட்டி விட்டு விளையாட? இதுல எருமகடா மாதிரி உனக்கு கதை வேற சொல்லி தூங்க வைக்கணுமா? அவன் முதுகில் 2 வைத்தான். யாதவ், ஐயோ, ஆ, அம்மா, அண்ணா, வலிக்குது, அடிக்காத. அங்க பாரு, ஆத்வியனே சிரிக்குது. நீ என்னை இப்படி அடிக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைனா? பாவமாக சொன்னவனை கண்டு இருவருமே தங்களை மீறி சிரித்து கலகலப்பாக பேசியபடி இருவருக்கும் நடுவில் விஷால் படுத்துக்கொள்ள மூவரும் எப்போது துயில் கொண்டனரோ. நடுசாமம் இருவருக்கும் நடுவில் படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த விஷாலுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்ற உடலை நெளித்தபடி மெல்ல கண் விழித்தவனுக்கு ஏகபோக அதிர்ச்சியில் கண்கள் இரண்டும் வெளியே விழுந்துவிடும் அளவிற்கு பேரதிர்ச்சியாகியது. இருவரும் ஆளுக்கு ஒரு காலை விஷால் மீது போட்டு இரு கண்ணத்தையும் ஈரப்படுத்தி கொண்டு உறக்கத்தில் மனைவி என நினைத்து அவன் இடையை பிடித்து அழுத்துவதில் வலி தாங்காமல் முகம் சுணங்கியவன், அட கொடுமையே, என்னடா பண்றீங்க 2 பேரும் என்னைய? பீதியாக நினைத்து கொண்டு எழப்போக, ஏய் கிட்ட நெருங்கி வடி கர்லா கட்ட உடம்பு கறி பட்டா எழுதி தடி பஞ்சாமர்த உதட்டு கறி யாதவ் உளறலாக பாடியபடி வலிய கரத்தால் விஷுவின் இடையை இறுக்கமாக பிடிக்க, அம்மா என கத்தி முடிக்கவில்லை. பொத்தி வச்ச புயலானி, தங்கம் கொட்டி வச்ச வயலானி, ஆக்கி வச்ச பிரியாணி, உன்னை திங்க போற வரியானி. கவியோடு கனவில் டூயட் ஆடிய ஆத்வியோ அவன் கன்னத்தை நறுக்கென கடித்து விட்டான். ஆ, அம்மா, ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க! விஷால் அலறி அடித்து கத்திய கத்தில் டூயட் பாடிய இருவரும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து, டேய், இந்த நேரத்தில் போய் பேய் மாதிரி கத்திக்கிட்டு ஏன்டா ஊரை கூட்டுற? அரைகுறை உறக்கத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் அவன் தலையில் தட்ட, பாவிங்களா, தூக்கத்துல கொடூரமா குத்தி கொலை பண்ணி இருந்தா கூட நிம்மதியா செத்து போயிருப்பேன்டா. ஆனா எப்ப 2 பேருமா சேர்ந்து ஐட்டம் சாங் பாடி என்ன ரேப் பண்ண பாத்தீங்களோ, இனிமே உங்க கூட படுக்கிறது இல்லடா. நீங்க இருக்க திஸ்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். கடித்த கண்ணங்களை தேய்த்தபடி ஒரே ஓட்டமாக வெம்பலோடு ரூமை விட்டு ஓடியவனை கண்டு இருவரும் வெக்கமாக சிரித்து கொண்டனர். இங்கோ கணவன்மார்களை பிரிந்து உறங்க முடியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் இரு பெண்களும் படுத்திருந்தனர். வெகு நேரமாக கவியை அமைதியாக பார்த்திருந்த சுவாதி அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவள் புறம் திரும்பியவளாக, ஏய் கவி, இப்ப எதுக்குடி உன் வீட்டுக்காரர்கிட்ட வீம்புக்கு சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இதுல ஏன் புருஷனை கூட சேர்ந்து துரத்தி விட்டுட்ட? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற? சலிப்பாக கேட்டும் பதில் இல்லாமல் போகவே பெருமூச்சு விட்ட சுவாதி மனம் கேட்காமல் எழுந்து அமர்ந்தவளாக, என்னாச்சு கவி, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? மென்மையாக அவள் தாடை பிடித்து கேட்கவும் அதுவரை தன் மனதில் உள்ளதை யாரிடமும் கொட்டி தீர்க்க முடியாமல் நெஞ்சடைப்பது போல் சிரமப்பட்டு கொண்டிருந்த கவி சுவாதி பாசமாக கேட்டதுதான் தாமதம்.
தாயை தேடும் செய்யாக ஸ்வாதி என அவளிடம் தாவி கண்ணீர் விட்டவளின் தலையை ஆறுதலாக வருடிய ஸ்வாதி, இங்க பாரு கவி, வயிற்றுல பாப்பாவை வச்சுக்கிட்டு இப்படிலாம் அழக்கூடாது என்றாள் பரிவாக. அவள் கண்ணை துடைத்துவிட்டு அழுகை நிறுத்தி தன்னை சற்று ஆசுவாசம் படுத்தி கொண்ட கவி ஆத்வி ரேஸ் செல்லும் விடயங்களை கூற ஸ்வாதிக்கும் என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. ஆபத்துக்கள் நிறைந்திருக்கும் இந்த விளையாட்டில் அப்படி என்ன உள்ளது என்று தோழியின் நிலையை எண்ணி வருத்தம் கொண்டவளாக, சரி கவி, அதுக்காக இப்படி அவருக்கு உடம்புக்கு முடியாத நேரத்தில் சண்டை போட்டு தனியாக விட்டுட்டு வரலாமா? உன்னை பார்க்க தானே முடியாத நேரத்துலையும் கூட அவ்வளோ தூரத்தில் இருந்து ஓடி வந்திருக்காரு. ரேஸ் அப்படிங்கிற விஷயம் சின்ன வயசுல இருந்தே அவர் மூளையில மட்டும் இல்லை, ரத்தத்திலையும் ஊறி போயிருக்கு. இதை ஒரேடியா வார்த்தையால சொல்லி எல்லாம் மாத்திட முடியாது கவி. மெதுவா பக்குவமா எடுத்து சொல்ல அதுல உள்ள ஆபத்துக்களை உணர வைக்கணும். நீ வேணும்னா பாரு, உன் புருஷன் உனக்காக மனசு மாறி ரேஸை மறந்துட்டு உன் பேச்சை கேட்டு நடப்பாரு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கவி. அது வரைக்கும் இப்படி அவசர கொடுக்கையா கோவப்படாம நல்லபடியா பிள்ளைய பெற்று என் கையில கொடுத்துட்டு அப்புறமா நீ தனியா போய் சண்டை போட்டுக்கோங்க, இல்ல கொஞ்சிக்கோங்க, யாரும் கேட்க மாட்டோம். அவள் மூக்கை காட்டி குறும்பாக கூறி கண்ணடிக்கவும் வெக்கம் கொண்டு கண்ணீரோடவே சிரித்த கவி போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்ததில், ஏய் இப்ப ஏன் எந்திரிக்கிற, என்னாச்சு? ஸ்வாதி புரியாமல் கேட்க, என் புருஷனுக்கு துணையா இருக்க போறேன் உதட்டை சொல்லித்து தோழிக்கு பழிப்பு காட்டி செல்ல பொய்யாக முறைத்து தனியாக சிரித்து கொண்டாள் ஸ்வாதி. மீண்டும் கதவு தட்டும் ஓசையில் கடுப்பான யாதவ், அடே ஒரு இடமா நிம்மதியா படுக்க விட மாட்டீங்களாடா என்ன? வெளிப்படையாகவே கத்தியபடி கதவை திறக்கவும் பாவமாக வெளியே நின்றாள் கவி. இப்ப என்ன, உன் கோபம் போயிடுச்சு, நானும் ஒரு ரூமை விட்டு வெளியே போகணும் அப்படித்தானே? சிறுசிறுத்தவனை கண்டு ஆம் என தலையாட்ட அவளை மூச்சு வாங்க முறைத்த யாதவ், எல்லாம் என் நேரம், இனிமே என் ரூம் பக்கம் வந்த அப்புறம் நான் என் பொண்டாட்டியை கடத்திட்டு போய் தான் குடும்பம் நடத்துவேன் பார்த்துக்க. கோபமாக கத்தி சென்றவனை ஆ என வாய்ப்பிழந்து பார்த்து நின்ற கவியை முரட்டுக்கல்லன் ஓங்கி முத்தமிட்டிருந்தான். மிட்டாயாக கணவனிடம் கரைந்து போனவளின் கண்ணம் ஏந்திய ஆத்வி, பெரிய இவளாடி நீ, கூப்பிட மதிக்காம அப்படி முறைச்சுக்கிட்டு போற என்ன? எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு திமுறா? இன்னொரு முறை என்கிட்ட கோவப்பட்ட இன்னைக்கு உன் பின்னாடி தொங்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் வரமாட்டேன். சரிதான், போடின்னு விட்டு என் வேலையை நான் பாட்டுக்க பார்ப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. சற்றே கோபம் குறையாமல் சொன்ன வார்த்தைகளில் மறைந்திருக்கும் வீரியம் அறியாமல் உரைத்தவன் நீர்த்திரைகள் மின்னும் தன்னவளின் வெள்ளி கண்களை மென்மையாக துடைத்து விட்டான். இப்படி முறைச்சு பார்த்தே உடம்ப சூடாக்காம உன் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பின அட்வைஸை மனசுல வச்சு புருஷன்கிட்ட அன்பா பேசுடி. ஏக்கமாக அவள் நுனி மூக்கில் முத்தமிட்டு லேசாக கடித்து இழுத்தான் சிவந்த மூக்கியின் சிவந்த மூக்கை. முனகளோடு அவன் உடலில் உள்ள காயங்களை எல்லாம் கரம் நடுங்க ஆராய்ந்து கணவனை முறைத்த கவி, நல்லா இருந்த உடம்ப ரணகலமா ஆக்கிட்டு வந்துட்டு உங்ககிட்ட அன்பா வேற பேசணுமா? நீங்க என்னை அடிச்சு கொண்டாலும் சரி, இனிமே நீங்க ரேஸ் அது இதுன்னு போயிட்டு வந்தீங்க, அதுவே என்னை பார்க்கறது கடைசியா இருக்கும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல ரேஸ் முக்கியமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்றதும் ஆத்விக்கு கோபமே வந்தது. ஏய், திரும்பவும் ஆரம்பிக்காத கவி, நீ பேசவே வேணாம், அமைதியா படு. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. கடைசி வரையை தனக்குள்ளே முடகியபடி மறுபுறம் திரும்பி படுத்தவனின் பெண்ணோடு வயிறு இடிக்க கட்டிக்கொண்ட கவி, நான் இந்த முறை விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க மாமா, நிஜமா சொல்றேன். திரும்ப ரேஸ் போனா இந்த கவிய வேற மாதிரி பாப்பீங்க சொல்லிட்டேன். அழுத்தம் திருத்தமாக உரைத்தவள், ஒவ்வொரு முறையும் உங்களை ரத்த கல்லறையா பார்த்துக்கிட்டு நீங்க இங்கிருந்து கிளம்புனது முதல் வீட்டுக்கு கிளம்பி வர வரைக்கும் நீங்க நல்லபடியா இருக்கணும்னு சோறு தண்ணி இறங்காம தூக்கம் இல்லாம பைத்தியக்காரி மாதிரி உங்க நினைப்பாவே உட்காந்து கடவுள்கிட்ட வேண்டி ஒவ்வொரு நொடியும் நான் படுற வேதனை உங்களுக்கு புரியாது மாமா. இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு பதிலா பேசாம நீங்களே என்ன மொத்தமா கொண்டுட்டா கூட நல்லா இருக்கும். தேம்பியவளின் கண்ணீர் துளிகள் ஆத்வியின் முதுகை நனைக்கவும் மனைவியின் வேதனையான பேச்சில் மனம் கனத்து அவள் புறம் திரும்பியவன் தன்னவளை நெஞ்சில் கிடத்தி கொண்டான். கவி, காம் டவுன், இதை பத்தி இப்ப பேச வேணாம். அல்லாதடி, அதென்ன வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு எப்ப பாரு கொன்னுடு செத்துடுறேன்னு அசால்ட்டா வார்த்தை வருது. இனிமே அப்படி உன் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சு அடுத்து பேச வாயே இல்லாம பண்ணிடுவேன். வில்லங்கமான பார்வை பார்த்து தன்னவளின் இதழுக்கு பலத்த தண்டனைகள் வழங்கியபடி ஆடை களைந்து மோகம் துளிர்ந்த அழகு பெண்ணை விதவிதமாக சித்திரவதைகள் செய்ய சோகம் மறந்த கவி கணவன் அளிக்கும் இன்ப சித்திரவதைகளை இன்பமாக பெற்று தன்னவனின் காயங்களுக்கும் மருந்தாகி போனாள். 1000 ஜன்னல் வீடு இது, அன்பு வாழும் கூடு.
என்பதற்கு எடுத்துக்காட்டாக அடுத்து வந்த நாட்கள் எல்லாமே மகிழ்ச்சியாகத்தான் கடந்தது. குடும்பமாக அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு வாழ ஆருக்கு அஜயின் ஆசைப்படியே ஆண் குழந்தை பிறந்துவிட்டது. கவி நிறைமாத கர்ப்பிணியாக வலம் வர ஸ்வாதிக்கு இப்போது 5வது மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாதவ் மனைவி மற்றும் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு அலுவலகமும் ஒரு பக்கம் பார்த்தபடி பைலட் வேலையும் சிறப்பாக பணியாற்றி வருகிறான். விஷாலை ஏமாற்றி அவன் சொத்துக்களை அபகரித்து சென்ற நபரை கண்டுபிடித்து அவனை பிரித்து வைந்து பறிப்போன சொத்துக்கள் அனைத்தையும் விஷாலிடம் ஆத்வி ஒப்படைத்துவிட சுபிக்குதான் அதில் பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் 15 நாட்களை குழந்தை பிறக்க எஞ்சி இருக்க அதற்குள் மகாராஷ்டிராவில் நடக்கவிருக்கும் ரேஸில் கலந்து கொண்டு வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் இம்முறை மிகவும் பாதுகாப்பாக தந்தைக்கும் மனைவிக்கும் எந்த விதத்திலும் தெரியக்கூடாது என்று வேலை விடயமாக வெளியூர் செல்கிறேன் என பொய்யுரைத்துவிட்டு நண்பனின் உதவியோடு மகாராஷ்டிரா கிளம்பி சென்றான் ஆத்வி. கடவுளை கூட ஏமாற்றி விடலாம், ஆனால் மனைவியை ஏமாற்ற நினைப்பதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று ஆத்வி உணராது போனானே. கணவன் மீது சந்தேகம் கொண்ட கவி நேராக அலுவலகம் சென்று கணவன் எந்த வேலைக்காக வெளியூர் சென்று இருக்கிறான் என்று விசாரித்ததில் அப்படி ஒன்றும் வெளியூர் செல்லும் அளவிற்கு பெரிதாக எந்த வேலையும் இல்லை என பணியாளர்கள் சொன்னதில் சந்தேகம் வலுப்பெற்று போக மனதில் ஏதோ தீர்க்கமான முடிவெடுத்தவளாக அங்கிருந்து புறப்பட்டாள். போட்டியில் எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லையே. ஒருவன் ஜெயிக்க வேண்டுமென்றால் மற்றொருவன் தோற்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள்தான் போட்டி உலகில் அதிகம் உள்ளனர். ஆத்மியின் மீது பொறாமை கொண்டவர்கள் அவனை ஜெயிக்கவிடக் கூடாது என்று பல தந்திர வேலைகள் செய்து ஜெயிக்க நினைக்க எப்போதும் போல் நேர்வழியில் சென்று தடைகளை தகர்த்தெறிந்து ரேஸில் வெற்றி பெற்று அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்திட்டு கொண்டு வீட்டிற்கு வர காளி அவதாரம் எடுத்து அவனுக்காக காத்திருந்த மனைவியைக் கண்டு மிடறு விழுங்கினான் ஆத்வி. திருட்டுத்தனமா ரேஸுக்கு தானே போயிட்டு வந்தீங்க, அப்போ உங்களுக்கு என்னை விட ரேஸ் தான் முக்கியம்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல? ஏய் கவி, அப்படிலாம் இல்லை, சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடி எனும்போதே கை நீட்டி தடுத்தவள், எதுவும் பேசாதீங்க. அப்படி அந்த ரேஸ் தான் உங்களுக்கு முக்கியம்னா என்னை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அந்த காருக்கும் பைக்குக்கும் தாலியை கட்டி அதோட குடும்பம் நடத்த வேண்டியது தானே என்றாள் அதீத கோபத்தில். ஏய் கவி, ஓவரா பேசுறடி, கொஞ்சம் அமைதியா பேசு. கீழே எல்லாரும் இருக்காங்க, மாமுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நீயே கத்தி காட்டி கொடுத்துடாத. நான் அப்படிதான் கத்துவேன், எல்லாருக்கும் கேட்டா கேட்டுட்டு போகுது. ஒவ்வொரு முறையும் நீங்க ரேஸுக்கு போயிட்டு வரும்போது நான் தவிச்சு போய் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம், உங்க அம்மா மட்டும் சொகுசா இருக்கணுமா? இனிமே அவங்களுக்கும் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு சாகட்டும். நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். கோபம் தாழாமல் அவள் வார்த்தைகளை விட்டு விட, ஏய் என்னடி சொன்ன என கத்தி அடிக்க கை ஓங்கி ஆத்வி அவளின் நிறைமாத வயிற்றை கண்டு அடிக்காமல் கையை முறுக்கி, போடி போ, தயவு செஞ்சு என்னை விட்டும் என் வீட்டை விட்டும் உருடியா போய் தொலை. என் முகத்திலே முழிக்காத. அடிக்கடி சண்டை சந்தேகம், உன் கூட எல்லாம் மனுஷன் வாழ்வானா? உன்னை மாதிரி ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாத ஒருத்தியை கட்டி என் வாழ்க்கையை நானே வீணாக்கிட்டேன். உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் இஷ்டப்படி சந்தோஷமா சுதந்திரமா போயிட்டு இருந்த என் வாழ்க்கை உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் தலை மேல சனி உட்காந்து ஆடிட்டு இருக்குடி. ஆமாடி, எனக்கு உன்னை விட ரேஸ் தான் முக்கியம். நேற்று வந்த உனக்காகலாம் என்னை மாத்திக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டு கொடுத்த பொய்யா என்னால வாழ முடியாதுடி. இஷ்டம் இருந்தா வாய முடிட்டு அமைதியா ஒரு ஓரமா இரு. கட்டுன பாவத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தொலைகிற. இல்ல முடியாது, நான் இப்படிதான் இருப்பேனா, தாராளமா கிளம்பி போயிட்டே இரு. அன்னையை பற்றி பேசியதும் கோவத்தில் கண்மண் தெரியாமல் கத்திவிட்டவன் பின்னால் திரும்ப அங்கு அவன் மனைவி இல்லை. ச்சே ராட்சசி, என்னை கோவப்படுத்தி பார்க்கலனா இவளுக்கு தூக்கமே வராது. சொல்லாம போனது தப்புதான், அதுக்காக என்னெல்லாம் பேசுறா? அது எப்படி சின்ன வயசுலேருந்து பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு உறுதியாக சொல்ல முடியும்? நான் இப்படி தான் இருப்பேன். நானா கெஞ்சிக்கிட்டு அவள் பின்னாடி போகிறதுனால தானே ஓவரா பண்ணுறா. இந்த முறை அவளா எப்போ வரலோ வரட்டும், நான் போக மாட்டேன் அவள் பின்னாடி. தலையை அழுந்த கோதி கீழே கிடந்த தலையணையை எட்டி உதைத்து பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க போக கீழே ஒரே அழுது கூச்சலிடும் அலறல் சத்தம் பலமாக கேட்டதில் இதயம் அதிவேகத்தில் துடிக்க உதட்டில் வைத்த சிகரெட் நழுவி தரையில் விழுந்ததை கூட உணராது யாருக்கு என்னானது என்ற பதட்டத்தோடு ஓடிய ஆத்வி அங்கு அவன் மனைவி இரத்த கிளறியாக வெறும் உடலாக தலை தொங்கி கிடப்பதைக் கண்டு நின்ற இடத்திலேயே உயிர் துறந்தான் ஆடவன். அத்தியாயம் 75. கூடியிருந்த குடும்பத்தினர் முகம் அனைத்தும் அழுது அழுது வீங்கிய நிலையில் கண்கள் எல்லாம் பூத்து
ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் கட்டத்தை எல்லாம் தாண்டி விரக்தியின் விளிம்பில் துக்கம் தாழாது இருந்தனர் என்றால் சுவாதியை பற்றி சொல்லவே வேண்டாம். மசக்கையாக இருந்தவள் அழுது அழுது மயக்கம் போட்டு விழுந்து அவளை ஒரு வார்டில் வைத்து வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆத்வியின் நிலையோ உயிர் இருந்தும் வெறும் கூடாக ஜடமே தோற்கும் அளவிற்கு மிகவும் மோசமான நிலையில் வெறும் தரையில் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தவனின் மூடிய இமையில் இருந்து வழியும் கண்ணீர் நிற்கவே இல்லை. இனி அவள் இல்லை என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே. எப்படி காலம் முழுக்க அவள் இல்லாமல் வாழ்வது? இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கை என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியலையே. கவி, இதை தவிக்க விட்டுட்டியடி. ஐயோ, இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? என்னால முடியல கவி, நீ இல்லாம இருக்க முடியலடி. நம்ம பாப்பா என் மேலதாண்டி தப்பு. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாலும் இந்நேரம் நீங்க 2 பேரும் நல்லா இருந்திருப்பீங்களே. எல்லாம் என்னால. எனக்கு நீ வேணும் கவி, கண்டிப்பா வேணும். அப்படி நீ மட்டும் வரல, நீ எங்க இருந்தாலும் தேடி வந்து கொன்னுட வேண்டி உன்னை கையாலே கொள்ளுவேன். ப்ளீஸ் வந்துடு கண்ணம்மா, அழுக வருதுடி. நீ இல்லாம மூச்சு முட்டுது, செத்துட வேண்டி நானு. என் பிள்ளைய என்கிட்ட கொடு கவி. அதென்ன, என் பிள்ளைய என் கண்ணுல காட்டாம அவனையும் நீயே வச்சிருக்க? என் பிள்ளை எனக்கு வேணுடி. ஒழுங்கா உன்னை கையால அவனை என்கிட்ட நீ கொடுடி. கொடுக்கணும், கொடுப்பியா? என்னவள், என்னுடையவள், எனக்கானவள் மீண்டும் எனக்காக திரும்பவும் வருவாளா? தனக்குத்தானே ஏதேதோ புலம்பிய ஆத்வி, கவி இருக்கியாடி? என் கூடவே இருக்கியா? இதெல்லாம் கனவு தானே? நல்லதானே இருக்க பேபி? பரிதாபத்தின் உச்சத்தில் பிதற்றிக் கொண்டு தரையில் காலை குறுக்கி படுத்து கிடந்தான். பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானம் இல்லை. நீளத்தை பிரித்துவிட்டால் வானத்தில் ஏதும் இல்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அருகில் உள்ள போதெல்லாம் அலட்சியம் செய்து பெரும் தெருவு செய்து விட்டேனே. என் ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் காதல் கண்மணியின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவளை காயப்படுத்தி கையில் கிடைத்த பொக்கிஷத்தை மீண்டும் இழந்து விட்டேனே. என்னவள் இல்லாத வாழ்க்கையைத்தான் தான் மட்டும் தனியாக வாழ்வதா? இதற்கு பிணமாகி விடுவேன். நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன். நங்கை வந்து சேரவில்லை, நட்சத்திரம் வாடுதடி. கண்ணி உன்னை பார்த்திருப்பேன், கால் கடுக்க காத்திருப்பேன். ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன். தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவிக்கொண்டு நான் நடப்பேன். மொத்த குடும்பமும் சோகத்தில் மூழ்கி இருந்த சமயம் மருத்துவர் வருவதைக் கண்டு அனைவரும் பதட்டமும் கவலையுமாக பதைப்பதைப்போடு அவரையே பார்த்திருக்க ஆண்கள் கூட மிகவும் உடைந்து போய்தான் இருந்தனர். சாரி மிஸ்டர் ஆதி, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் என்றவர் அனைவரின் சோகமுகம் கண்டு நர்ஸ் என தனக்கு பின்னால் திரும்பி அழைக்கவும் ஒரு தாதி தனது கையில் துணியில் சுருட்டி அசைவின்றி வைத்திருந்த பச்சிளம் ஆண் குழந்தையை நீட்ட கரம் நடுங்க குழந்தையை கையில் வாங்கிய மித்ரா அதன் பிஞ்சு கை எடுத்து மித்தமிட்டவளுக்கு அழுகை ஓயவில்லை. அனைவரின் நெஞ்சும் பதறி மூச்சு விட மறந்து நின்ற சமயம் அதுவரை எந்த ஒரு அசைவும் இன்றி கண்ணீர் விட்டு படுத்திருந்த ஆத்வி சட்டென எழுந்து பாய்ந்து வந்து அன்னையின் கையில் இருந்த அந்த பிஞ்சு முகத்தை கண்டு இதழ் கடித்து கண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், உள்ள என்னோட ஒய்ஃப் என்றவன் பார்வை ஆபரேஷன் தியேட்டர் கதவை வெறித்தது. சார் அவங்க என்று அவர் இழுக்கும் போதே ஆத்வியின் இதயத்தை சுளீர் என்று ஏதோ குத்தி உடல் நடுங்கிவிட்டது. டாக்டர், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எங்க பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? ஆதிதான் ஆத்திரம் தாழாமல் பெருங்குரல் எடுத்து உரக்க கத்தியது. அவங்க இன்னும் அபாய கடத்தை விட்டு தாண்டல. குழந்தையவே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிதான் ஆபரேஷன் செஞ்சு வெளியே எடுத்தோம் என்றார் மருத்துவர். மித்ராவின் கையில் கண்ணை திறவாத சின்னஞ்சிட்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதை அனைவரும் கண்டு குழந்தை நல்லபடியாக பிறந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியாத நிலையில் இந்த குழந்தைக்காகவாது கவி உயிர் பிழைத்து வந்தால் போதும் என்ற நிலையில் கண்ணீர் விட்டு கரைந்தனர். மருத்துவர் சொன்னதை கேட்டு ஜீவன் துடித்து போன ஆத்வியோ அடுத்த நொடியே யார் சொல்லியும் கேளாமல் தன்னவளின் தரிசனம் காண ஐசியு வார்டுக்குள் நுழைந்து இருந்தான். வீட்டில் ஆத்வி பேசியதையெல்லாம் கேட்டு மனமுடைந்து போன கவி அதற்கு மேலும் அங்கு இருக்க முடியாமல் அழுகையோடு ஓடியவளுக்கு
படிகளில் அவசரமாக இறங்கும்போது அடிவயிறு சொல்லென்று குத்தவும் சட்டென வயிற்றை பிடித்துக்கொண்டு நிற்க முயற்சி செய்ய நினைத்தவளின் கால்கள் சதி செய்து நுனிப்படியில் சறுக்கி பிரட்டிவிட்டது. ஆ என்ற அலறி படியில் சுருண்டு விழுந்தவளுக்கு வயிற்றில் பலமாக அடிபட்டு பனிக்குடம் உடைந்துவிட்ட நிலையில் இரத்தம் பீச்சி அடிக்க, தலையிலும் பலமாக அடிபட்டு கத்தக்கூட திராணியற்று மூச்சுக்கு போராடி இரத்த வெள்ளத்தில் கால்கள் துடிக்க கிடந்தவளை அழுது கொண்டிருந்த குழந்தையை சமாதானம் செய்தபடி ஹாலில் அமர்ந்து பால் கொடுக்கலாம் என்று வந்த ஆறு கண்டு கத்தி கூச்சலிட்ட பின்தான் குடும்பமே வந்து அவளை மடியில் அள்ளி போட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறியது. கால்கள் துடிப்பது நிறுத்தி நிலைக்குத்திய பார்வையை கணவனிடம் நிறுத்திவிட்டு மூச்சடங்கி தலை தொங்கி போனவளைக் கண்டு ஆத்வியின் நிலை என்னவாக இருக்கும்? ஆணவனின் உயிர்கள் அல்லவா வெறும் கூடாக அசைவின்றி கிடப்பது. அனைவருமே கவி இறந்துவிட்டாள் என்றே நினைத்து நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறியல கவி என பெருங்குரல் எடுத்து தன்னவளை நெஞ்சில் போட்டுக்கொண்டு எச்சில் ஒழுக அழுத ஆத்வியின் பரிதாப நிலையைக் கண்டு மொத்த குடும்பமும் கதறி அழுத சமயம் மனைவியின் நெஞ்சில் தலை வைத்து குலுங்கி அழுதவன் அழுகை சட்டென மட்டுப்பட்டது. சிறிதாக துடித்த அந்த இதய ஓசையை கேட்டு ஒரு நொடி அவன் முகம் பிரகாசித்து நொடியும் தாமதிக்காமல் அவளை கையில் அள்ளிக்கொண்டு ஓடி வந்திருந்தான் மருத்துவமனைக்கு. இங்கு வந்தால் அவளை பரிசோதித்த மருத்துவர், வயிற்றுல பலமா அடிபட்டிருக்கிறதுனால தாய் சேய் ரெண்டுமே பிழைக்கிறது கஷ்டம், முடிஞ்ச வர முயற்சி பண்ணி பார்க்குறோம், எதற்கும் மனசை திடப்படுத்தி கொண்டு தயாராகிருங்க என்று கையை விரித்து விட்ட நிலையில் மொத்தமாக உடைந்து போன ஆத்விக்கு தனது பிஞ்சு முட்டின் முகத்தை கண்ட பின் பெற்ற தெளிவும் மீண்டும் மருத்துவர் சொன்ன செய்தியில் காணாமல் போனதே. ஒரு குடும்பத்தையே அவளுக்காக கதறவிட்டு கணவனை துடிக்கவிட்டு சுவாச குழாயின் மூலம் கண்மூடி படுத்திருந்தவளின் அருகில் உடலை குறுக்கி குழந்தையாக படுத்துக்கொண்ட ஆத்வி மென்மையாக அவளது வாடிய கண்ணம் வருடி, பேபி ப்ளீஸ் திரும்ப வந்துடுடி, இந்த 6 மணி நேரமே நீ இல்லாம செத்து போயிட்டேன் பேபி, நெஞ்செல்லாம் வலிக்குது, என்னை தவற விட்டுறாதடி, நீ இல்லாம என்னால மூச்சு விடக்கூட முடியல, பாரு என் இதயம் கூட விட்டு விட்டு துடிக்குது, உன்னை இப்படி பார்க்க பயமா இருக்கு பேபி, இதயம் வீங்கி செதற வெடி அடிக்கிற மாதிரி அதிகமா வலிக்குதுடி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ கண்ணு விழிக்காம இருந்திருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் மேலே போய் சேர்ந்துருவேன், அப்புறம் ஏண்டா என்னையும் என் பிள்ளையும் அனாதி ஆக்கிட்டு போனேன்னு நீ தான் உட்காந்து கண்ணீர் வடிக்கணும், ஒழுங்கா கண்ணை துறடி, இனிமே நான் ரேஸ் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், உனக்காக உன் மேல உள்ள காதலால மட்டும் தாண்டி என் ஆசையை மொத்தமா விட்டு கொடுக்குறேன், இப்ப புரியுது பேபி உன் கஷ்டம், நீயும் இப்படிதானே எனக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு தனியா உட்காந்து துடிச்சு இருப்ப, இப்ப நானும் உன் இடத்துல ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம தனியா தவிக்கிறேன்டி, ப்ளீஸ் என்னை ஏமாத்திட்டு மட்டும் போகலான்னு நினைக்காத பேபி, நீ தனியா அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த அதே கஷ்டத்தை என் பிள்ளைக்கும் கொடுக்க நினைக்காத, ஐயோ வெறி ஏறுது, என்னை சோதிக்காம கண்ணை துறடி, நீ வந்து உன் கையால குழந்தைய என்கிட்ட கொடுக்காம நம்ம குழந்தைய மேல என் மூச்சு காத்து கூட படாது, ஞாபகம் வச்சுக்கோ. அழுகையும் கோபமும் இயலாமையும் போட்டி போட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுத அழுகையில் கடவுளும் கண் கலங்கி இருப்பான். அவன் மனைவி அவனுக்காக உருகி கலங்கி அழுக மாட்டாளா என்ன? தன்னவனை மரண பீதியில் தவிக்க விட்டு யமனை எதிர்த்து கண் விழித்தாள் கண்ணீரோடு. வார்த்தைகளின்றி மகிழ்ச்சியில் கண்ணீர் முட்டியது அவனுக்கு. அவளுக்கும் அதே நிலைதான். கோபத்தில் விட்ட வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு வீம்பு பிடிப்பதில் என்ன பயன் உள்ளது? கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும், காதலும் இருக்கும். ஆழமான அன்பான காதல் தான் என்ற கர்வத்தை தோற்கடிக்கும் போட்டி என்று வந்துவிட்டால் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் வெறியாக வெற்றி பெறுபவன் இப்போது மனைவியிடம் தெரிந்தே தோற்று போனான். மகிழ்ச்சியாக, மன நிறைவாக. கல்வனின் கர்வமும் அவளே, காதலும் அவளே. புயலின் மனதை வருடிய அழகிய தென்றல் பெண். இறுதி அத்தியாயம் 76. 1 வருடத்திற்கு பிறகு. கவி, கதவை தொற. எவ்வளோ நேரம் கிளம்புவ? அங்க கல்யாணமே முடிஞ்சுன்னு போல, கதவை தொரடி. அறைக்கு வெளியே நின்ற ஆத்மி வெகு நேரமாக கதவை தட்டி கொண்டிருக்க, ஜரிகை பட்டு சலசலக்க, மல்லிகை மணமணக்க, வழுக்கும் வெண்ணிடை தெரிய சேலை கட்டி லோநெக் பிளவுஸில் வெளிரென்று நட்சத்திரமாக மின்னிய கழுத்தும் முதுகும் ஆடவன் கண்களை பறித்து கொள்ள, அதையெல்லாம் அடித்து தூக்கும் விதமாக நாணத்தில் சிவந்த அந்த அழகு வதனம் ஆளையே மயக்கிவிட்டதே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பின்னென வந்தது இன்று சிலையே,
உந்தன் அழகுக்கில்லை ஈடு. ஏய், என்ன சொல்லு? எப்பவும் நான் கெஞ்சி கேட்டா கூட இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டியே. இன்னைக்கு என்னடி கண்ணுக்கு குளிர்ச்சியா கிளாமருக்கே டஃப் கொடுக்கிற போஸ்ல வந்து நிக்கிற? மனைவியின் அழகில் கவர்ந்து கவிழ்ந்தவனாக எதற்கு வந்தானோ அந்த வேலையை மறந்துவிட்டு அவளின் வழுக்கும் இழை பிடித்து இழுக்க அழகிய பூமாலையாக கட்டியவன் நெஞ்சில் வந்து விழுந்தாள். என் புருஷன் எனக்காக நிறைய விஷயம் விட்டு கொடுத்து என்னை அன்பா பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா? அவருக்காக அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நானும் செய்ய வேண்டாமா? அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாகி வந்தேன். பிடிச்சிருக்கா மாமா? ஆசையாக கேட்டதோடு இல்லாமல் கண்ணனின் இதழில் கண்மணியின் இதழரசி இதமாக காவியம் வரைந்தாள் பாவை. மனைவியின் இதழ் மொத்தத்தில் ஜிவ்வென்று உடலில் மின்சாரம் பாய்ந்து அவள் பொன்மேனியில் எல்லை மீறி கோலமிட்டவன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி. அப்படியே டால் மாதிரி இருக்கு. ஆமா, இது ஏன் மேலே தூக்கி இருக்கு? தொப்புளை லேசாக மறைத்து இருந்த சேலை கொசுவத்தில் 4 விரலை உள்ளே விட்டு மெதுவாக கீழே இறக்கிவிடவும் அவன் விரல் தீண்டலின் குறும்பு தாங்காமல் சுகமாக வாய்ப்பிழந்து அவளும் அவன் விரலோடு மெல்ல மெல்ல கீழே இறங்கி, கல்யாணத்துக்கு கண்டிப்பா போயாகணுமா மாமா? மோகம் குளித்த விழிகளில் கணவன் மீது போதையாக்கி போனாள் வண்ணமலர். வர வர ரொம்ப கெட்டு போயிட்டடி. பொய்யாக சலித்து கொண்டவனின் விழிகளும் மதுவுண்ட வண்டாக மனைவி போதையில் முக்குளித்து இருந்தது. அதுக்கு முழு காரணமே நீங்க தானே மாமா? அவன் காது மடலை கடித்து இழுவையாக கிசுகிசுத்தவள் மன்னவனின் சட்டைக்கு விடுதலை கொடுக்க காதல் ஓவியன் அதற்கு மேலும் சும்மா இருப்பானா என்ன? சேலை பூவை கையில் அள்ளி மெத்தையில் புரட்டும் போதே பெண்ணழகின் முழு தேகமும் அவன் பார்வைக்கு விருந்தாகி போக பின் அவன் கட்டுடல் மேனிக்கும் விருந்தாகி போனாள் செம்மை மலர். ஒருவரை ஒருவர் தங்களை மறந்து அளவில்லாமல் இல்லறம் கொண்டு மெய் காதலில் ஜீவ சுகம் கண்டனர். புயலென்று நினைத்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள், மழையென்று நினைத்தேன் என்னை மல்லிகையாள் மலையை சாய்த்தாள், நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மாவோ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா? என்னங்க, உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமான்னு பார்த்து சொல்லுங்க. மும்முரமாக கணவனின் உடைகளையும் அவனுக்கு தேவையானவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்துக் கொண்டு இருந்த மனைவியை பின்னால் இருந்து அலேக்காக கட்டி கொண்டான் யாதவ். சுவாதி சுகமாய் அதிர்ந்த சமயம் குழந்தை பேரின் செழுமையில் குலுங்கிய பூந்தோட்டம் மேய்ந்தவனை தேகம் சிலிர்க்க முறைத்தவள், அச்சோ என்னங்க பண்றீங்க? விடுங்க, கதவு திறந்திருக்கு, யாராவது வந்துட்டு போறாங்க. அவனை விளக்க வாய் வார்த்தையில் சொல்பவள்தான். கணவனோடு ஒன்றி அவன் செய்யும் லீலையில் கண் சொக்கினாள் போலும். மேடம் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்திருந்தா கதவு திறந்திருக்கா இல்ல மூடி இருக்கான்னு தெரிஞ்சிருக்குமே. குறுமாக அவள் காதை கவ்வ உடல் சிலிர்த்து இதழ் கடித்து நாணம் கொண்டவள், அப்போ உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகலையா? சட்டென திரும்பி கணவனின் கழுத்தை கட்டி கொண்டாள் கண்கள் மின்ன. அதை பற்றி மெதுவாக சொல்கிறேன், இப்போ வா, இருக்க நேரத்தை 2 பேருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் என்றவன் தன்னவள் இதழ் கவ்வி மெத்தை பாடத்தில் தெளித்து போனான். இளவட்டம் 2ம் நேரம் காலம் இல்லாமல் தமது இணையோடு இணைத்து காதல் புரிந்து கொண்டிருக்க அவர்கள் பெற்ற 2 வாண்டுகளும் பாட்டியின் வழியில் எத்தனை நேரம்தான் துயில் கொண்டு இருக்கும்? வயிறு பசிக்க செய்யாதா என்ன? ஆத்விக் கவியின் 1 வயது மகன் ஆதேஷ் முதலில் கண் விழித்து கத்தத் தொடங்க அவனைத் தொடர்ந்து அவன் போட்ட சத்தத்தில் யாதவ் சுவாதியின் 5 மாத குழந்தை யாதேஷ் வீறிட்டு கத்தத் தொடங்கிவிட்டான். 2 பாட்டிகளும் குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் திணறி போயினர். குழந்தைங்க அலறது கூடவா உன் பசங்க காதல விழுகல? அப்படி என்னடி பண்றானுங்க 2 பேரும்? ஆதி மித்ராவின் காதில் கோவமாக கிசுகிசுக்க, இதையே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைங்களை அழ வைக்கும் போது பொங்காத ஆளு பேர பசங்க அழறாங்கன்னதும் கோவம் வரத பாரு. அவன் கண்ணம் இடித்து முறுக்கி சென்றவளை இப்போதும் ரசித்து முறைத்தான் ஆதி. விக்ரம் சுபி சண்டையில்லாத அன்பான தம்பதி. இப்போதும் அதேதான் ஆதேசுக்கு. விக்ரம் விளையாட்டி காட்டிக் கொண்டிருக்க சுபி புன்னகையோடு வேக வைத்த ஆப்பிளை மசித்து குழந்தைக்கு ஊட்ட பொக்கை வாய் திறந்து மூடி புர் புர் என வாயில் கார் ஓட்டி கை காலை ஆட்டி வாயில் வாங்கி கொண்டது. விஷாலும் வீட்டில் இருக்கும் நேரம் குழந்தைகளோடு குழந்தையாக மாறிவிடுவான். ஆரு அஜய் தங்கள் பிள்ளைகளோடு அடிக்கடி பிறந்த வீடு வந்து குடும்பத்தோடு அன்பாக நேரம் செலவிட்டு செல்வர். அச்சோ போச்சு, என்ன மாமா பண்ணி வச்சிருக்கீங்க?
நான் தான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேனா நீங்களும் இதுதான் சான்ஸ்னு பிரிச்சு மேய்ஞ்சிடுவீங்களே. இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி கிளம்புவேன்? கூடல் முடிந்ததும் சிறிது நேரம் தங்களையும் அறியாமல் கண்ணயர போன நேரம் சட்டென விழிப்பு தட்டி எழுந்த கவி அவனையும் அடித்து எழுப்பி மூக்கை சிந்தி ஒப்பேறு வைக்க கன்னத்தில் கை வைத்து அவளை ஆயாசமாக பார்த்து கண்ட கவி, ஆத்வி, ஏண்டி நீ தானே கல்யாணத்துக்கு கிளம்பி ரெடியா வந்தவன பேசி மயக்கி கட்டில் விளையாட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் தொடங்கி வச்ச. எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து அழுது வடிஞ்சா என்னடி அர்த்தம்? நான் தொடங்கினா என்ன? நீங்க சீக்கிரம் முடிக்க வேண்டியது தானே. இப்ப மறுபடியும் குளிக்கணும், முதல்ல இருந்து புடவை கட்டணும். எவ்வளோ கஷ்டம், எப்படி முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல மாமா உங்களுக்கு. பாவமாக மூக்கை உறிஞ்சி தன்னையே குற்றம் சாடியவளை கண்டு, எது எனக்கு பொறுப்பில்லையா என்ற திகைப்போடு சேர்த்து சிரிப்பும் வந்தது, மோகமும் வந்தது. நிலைமை உணர்ந்து மோகத்தை கடினப்பட்டு அடக்கிக் கொண்டு சிரிப்பை மட்டும் உதிர்த்தவன், யாமிருக்கு பயமின் பேபி, கம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று ஆத்வி மனைவி சொன்ன பொறுப்போடு சேர்த்து பல குறும்புகள் செய்து மனைவியை கிளப்பிவிட்டு தானும் கிளம்பி அவள் தோளோடு அணைத்தபடி கீழே வந்தான். அவன் பெற்ற பிள்ளையோ நன்றாக உண்டுவிட்டு கெக்க என்று விஷாலோடு சிரித்து கால்களை உதைத்து விளையாடி கொண்டு இருந்தவன் தந்தையை கண்டதும் அவனிடம் தாவி குஷியாக அவன் முகத்தை எச்சில் செய்ய புன்னகையோடு மகன் செய்யும் சேட்டையில் எச்சிலில் நனைந்தான் ஆத்வி. இன்னும் மற்றொரு ஜோடி அறையை விட்டு வராத நிலையில் மித்ராவிடம் அழுது கொண்டிருந்த யாதேஷை வாங்கிய கவி, அச்சோ என் செல்ல பிள்ளைக்கு பசிக்குதா தங்கம்? கொஞ்சி கொஞ்சி அழுகையை மட்டுப்படுத்தி குழந்தைக்கு தானே பசியாற்ற தொடங்கினாள். 2 பிள்ளைகளும் பசி வந்தாள். 2 அன்னையில் எந்த அன்னை இருக்கிறாளோ அவளிடம் சமத்தாக பால் குடித்து குதுகலித்து குஷியாகிவிடும். கவியும் நிறைய மாறிவிட்டாள். இப்போதெல்லாம் விளையாட்டுத்தனத்தை குறைத்து கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல தாயாக அவர்களை பார்த்து கொண்டும் கணவனுக்கு பிடித்த மாதிரி பக்குவமான குடும்ப பெண்ணாகவும் மாறியிருக்கிறாள். ஆத்வி கிச்சன் பக்கம் செல்லாதே என்று சொல்லியும் கவி ஆசைக்காக மாமியார்களிடம் விதவிதமாக சமைக்க கற்றுக்கொண்டு ஓரளவுக்கு நன்றாகவே சமைத்து வளைவி குலுங்கும் கரங்களால் ஆசையோடு கணவனுக்கு பரிமாற, நீ சமைத்த உணவு நல்லா இல்லை போடி என்றா சொல்ல போகிறான்? தனக்காக ஆசையாக செய்து கொடுக்கும் உணவை அவளையே ஊட்ட வைத்து ஊட்டிவிட்டு உண்டு மகிழ்வான். ஸ்வாதி கவியின் நட்புக்கு ஈடு இணையே இல்லை. இப்போதும் எப்போதும் ஸ்வாதியின் பெறாத மகள் கவி. இருவரும் நிறைய விடயங்களில் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு குடும்பத்தை அனுசரித்து கணவன் மற்றும் குழந்தைகளை அன்பாக அழகாக பார்த்து கொள்கின்றனர். தாமதமாக வெளியே வந்த ஸ்வாதி சங்கடமாக விடந்து கணவனை முறைக்க, அவனோ ஒன்றும் அறியாத பிள்ளை போல விஷால் அருகில் சென்று அமர்ந்தவன், அப்புறம்டா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு சிங்கிளாவே சிங்கி அடிக்க போற? பொறுப்பா அண்ணனை மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்ப வாழ்க்கையில செட்டில் ஆகிறது? மனைவியை பார்த்தபடி அவன் தோளில் கை போட்டான். அவனை மேலும் கீழும் பார்த்த விஷால், ஏனா இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ மட்டும் 28 வயசுல கல்யாணம் பண்ணி புள்ள பெப்ப, நான் மட்டும் 25 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? கொஞ்ச நாள் சிங்கிளா ஜாலியா இருந்துட்டு கல்யாணம் பண்ண ஆசை வரும்போது சொல்றேன். ஆனா இந்த தோல்ல கை போடுற வேலையெல்லாம் உன் பொண்டாட்டியோட நிறுத்திக்கோ. ஒரு முறை உன் கையில சிக்கி நான் பட்டதே போதும்பா. முறைத்தபடி சொன்னவனோ யாதவ் கையை தட்டி விட்டான். இன்னும் அந்த சம்பவத்தை மறக்கலையடா நீயே என்றான் வந்த சிரிப்பை அடக்கியபடி. மறக்கிற மாதிரியாடா சம்பவம் பண்ணீங்க? முறைப்பாக கேட்டவனை கண்டு சம்பவம் செய்த இருவரும் சிரித்து அதற்கு காரணமான மனைவிகளை பார்வையாலே வருடி காதல் புரிந்தனர். டேய் 2 பேரும் உங்க லவ்ஸை ஓட்டுனது எல்லாம் போதும், சீக்கிரமா வாங்க, கல்யாணத்துக்கு நேரமாச்சு என்ற ஆதி ஆத்வியிடம் இருந்த குட்டி பையன் ஆதேஷை வாங்கி கொண்டு மகனை பார்த்த பார்வையில்தான் எத்தனை கர்வம், எத்தனை எத்தனை அர்த்தம். பின்னே ஆதி நினைத்தது போலவே அவன் பேரன் வந்து பிடிவாதமாக இருந்த மகன் மனதை மாற்றிவிட்டானே. கவி ஜாடையிலும் ஆத்வி ஜாடையிலும் புக்கைவாய் திறந்து தாத்தாவின் காதை பிடித்து ஆட்டிய பேரனை முத்தமிட்டு கொஞ்சியபடியே சென்ற தந்தையை கண்டு தலையாட்டி புன்னகைத்தான் ஆத்வி. அசோக் ஆசைப்பட்டது போலவே வெள்ளைக்காரி ஒருத்தியை காதல் செய்து திருமணம் வரை வந்துவிட்டான். ராகுல் தன் மனைவியோடு சேர்ந்து ஆதியின் குடும்பத்தை இன்முகத்தோடு வரவேற்க நண்பனின் திருமணத்தில் கலந்து கொண்டு அவனுக்கு வாழ்த்து கூறி பல அரட்டைகளுக்கு பின்பு இளம் ஜோடிகள் இரண்டும் ஒரு காரில் தனியாக செல்ல மற்ற ஜோடிகள் வீடு நோக்கி பயணம் செய்தது. என்ன வீட்டுக்கு போகாம வேற எங்கேயோ போறீங்க? ஸ்வாதி சாலையை கவனித்து கேட்கவும் அப்போதே கவியும் கவனித்து, அத்தா வீட்டுக்கு போகலையா என்றாள். போலாம் கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா வந்தா உங்களுக்கு எங்கே போறோன்னு தெரிஞ்சிடும் என்றவன் காரை ஓட்டுவதில் கண்ணாக இருந்தான்.
மாமா, உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க சொல்லுங்க, எங்க போறோம்? அதையே நான் சொல்லணும்? என்கிட்டயா கேட்ட? அதுல கூட்டிட்டு போக சொல்லி அவன்கிட்ட தானே கேட்ட, அப்ப அவன்கிட்டயே கேட்டுக்கோ என்றவன் ஜன்னல் புறம் திரும்பிக் கொள்ள, ம் ம் ரொம்ப தான் பண்றாரு, உதட்டை சொல்லித்தவள். அப்படி நான் எங்க கூட்டிட்டு போக சொல்லி கேட்டேன்? என்ற யோசனையாக வந்தவள் கார் நிற்கவும் அந்த இடத்தைக் கண்டு வெளிவிரித்த கவி, ஹே ஜாலி, அப்போ நம்ம எல்லாரும் ஃப்ளைட்ல போக போறோமா? இதை முன்னாடி சொல்லியிருந்தா என்னவா? அதோட ஃப்ளைட்ல கூட்டிட்டு போக சொல்லி நான் எப்போ கேட்டேன்? இடையில் கை வைத்து யாதவை முறைக்க, முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு பேரு சர்ப்ரைஸ் இல்லையே கவி. அப்புறம் நீ ஃப்ளைட்ல கூட்டிட்டு போக சொல்லி கேட்டதுல இருந்து உன் புருஷன் என்னென்ன அலம்பல் பண்ணான்னு கொஞ்சம் நினைச்சு பாருமா என்றதை மட்டும் பாவமாக அவளுக்கு ரகசியம் சொன்ன யாதவ் மனைவிகளுக்கு தெரியாமல் பேக் செய்து வைத்திருந்த லக்கேஜை எடுத்து வந்தான். இதுக்காக தான் நான் உங்களுக்கு பேக் பண்ணும்போது கண்டுக்காம போனீங்களா? ஸ்வாதி முறைக்க ஈ என இழித்து வைத்தவன், ஹனிமூன் போகும்போது முறைச்சிட்டே வந்தா ரெட்ட பிள்ளை பிறக்குமாமே, உண்மையா ஸ்வாதிமா? சீரியஸாக கேட்ட யாதவை கண்டு கவி சிரிக்க, ஸ்வாதி முறைக்க என்று கலகலப்பாக அவர்களின் விமான பயணம் களை கட்டியது. இரவு நேரம். அனைவரும் தங்கள் அறையில் நன்றாக உறக்கத்தில் இருக்க, ஏதோ பயங்கரமாக அதிரும் சத்தத்தில் உறங்கிக் கொண்டு இருந்தவர்களின் புருவம் தூக்கத்தில் சுருங்கி விழிப்பு தட்டி எழுந்தவர்கள் அந்த சத்தம் வரும் திசையை பின்தொடர்ந்து செல்ல அனைவரும் ஆத்வியின் அறை வாயிலில்தான் ஒன்று கூடி நின்றனர். ஏய், என்னடி இவ்வளோ சத்தமா உள்ள என்ன பண்றான் அவன்? குழந்தைங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு கத்துண்டி. ஆதி பற்களை கடிக்க, ஏன் இப்படி பண்றான்னு ஒன்றும் புரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். பதட்டமாக மித்ரா கதவை திறக்க அனைவரும் அதிர்ந்து நின்றனர். அங்கு நடக்கும் சேட்டையை கண்டு 2 தோளிலும் 4 பிள்ளைகளையும் மாறி மாறி தூக்கி வைத்து மார்க் ஆண்டனி படத்தில் வந்த வைப் சாங்கிற்கு குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தனர். பஞ்சு மிட்டா சேல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு, அடி பஞ்சு மிட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு, கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா, தும்ப பூவு மல்லு வெட்டி தொட தெரிய ஏத்தி கட்டி, வம்பு பண்ண வாரவரே வழிவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. பாடலை அதறவிட்டு மெத்தையில் குதித்து குத்தாட்டம் போட அவனுக்கு ஏற்றது போல தன்யாவும் அவளின் 3 குட்டி தம்பிகளும் வாய்க்கு வந்ததை பாடி சத்தமாக சிரிக்கும் மழலைகளும் இடுப்பை ஆட்டி ஆடிக்கொண்டிருப்பதை தான் குடும்பமே வேடிக்கை பார்த்தது. கவிக்கு டான்ஸ் ஆட தெரியாத சோகத்தில் ஒரு மூலையில் அமர்ந்து அவர்கள் செய்யும் சேட்டையை ரசித்துக் கொண்டிருக்க, மித்ராக்கோ கால்கள் நிற்கவில்லை தரையில். சேலையை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு, உன் கண்ணு 2 லவா பழோ காய்ச்சிருக்கு கொய்யா பழம், மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத, அட புள்ள இருக்க போகையில புள்ள வர கேட்க வந்த, தள்ளி நிக்காத மனச கிள்ளி வைக்காத. செம மாசாக பாட்டு. பட்டையை கிளப்ப மகன் மற்றும் பேர குழந்தைகளோடு மித்ராவும் சேர்ந்து ஆட, அவளை தொடர்ந்து சுவி, ஆரு, ஸ்வாதி, சிங்கிள் பீஸ், விஷால் என்று மொத்த பட்டாளமும் சேர்ந்து அடுத்தடுத்து ஹோம் தியேட்டரில் அதிர்ந்த குத்து பாடல்களுக்கு ஆடுவதைக் கண்டு ஆதி, விக்ரம், யாதவ், அஜய், கவி அனைவரும் தங்களை மீறி சிரித்து கமெண்ட்ரி கொடுத்தபடி மகிழ்ச்சியாகி தமது இனிகளை ரசித்து நின்றனர். மகிழ்ச்சியான குடும்பம் ஆனந்தத்தில் திளைத்து இருக்க, தென்றலாக வந்து புயலின் மனதை வருடியவள் குடும்பத்திற்கே இதம் வீசி மகிழ்ச்சியில் உரைய வைத்து விட்டாள். இவர்கள் இன்று போல் என்றும் வாழ வாழ்த்தி நாமும் விடை பெறுவோம். புயல் கதைக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நட்புகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்து.